ஓம் முருகா சரணம். அன்பார்ந்த கொங்கு நாட்டின் தங்கங்களாம், பார் உலகம் போற்றும் சிங்கங்களாம், பல நாடுகளில் பல நேரங்களில் பல கண்டங்களை தாண்டி இருந்தாலும் நமது கொங்கு சொந்தங்களை காண தொடர்ச்சியாக 3 வாரங்கள் இந்த மாதத்தில் நாம் காணொளியை இந்த முக்கியமான நோய் தொற்று இருக்கக்கூடிய மீண்டும் வரக்கூடிய இந்த சாத்தியக்கூறுகள் இருக்கக்கூடிய இந்த கால சூழ்நிலையில் தொடர்ச்சியாக 3 வாரங்களில் நாம் இந்த காணொளியை ஏற்பாடு செய்திருந்தாலும் செவ்வனே உங்களுக்காக இந்த காணொளியை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம் என்பதை தெரிந்து கொண்டு விஷயங்களை வீட்டில் இருந்தபடியே அல்லது அலுவலகத்தில் இருந்தபடியே தெரிந்து கொள்ள இன்று 112வது காணொளி தொகுப்பில் நம்முடன் இணைந்திருக்கும் அனைத்து கொங்கு சொந்தங்களையும் கேபிஎன் குளோபல், கொங்கு பிசினஸ் நெட்வொர்க், கேபிஎன் அசோசியேஷன் தமிழ்நாடு, சவுத் இந்தியா கொங்கு பிசினஸ் அசோசியேஷன் சிக்பா மலேசியா, கேபிஎன் ஆஸ்திரேலியா மற்றும் கேபிஎன் யுஎஸ்ஏ சார்பாக உங்களை இருகரம் கூப்பி வருக வருக என்று வரவேற்பது உங்களது வழக்கறிஞர் ராஜசேகரன், திருப்பூரிலிருந்து. சொந்தங்களே, வள்ளுவர் பெருந்தகை மருந்திற்கு என்று மிக நுண்ணிய விஷயங்களை எல்லாம் ஆராய்ந்து அவருடைய திருக்குறளில் பல 100 ஆண்டுகளுக்கு முன்பே தொகுத்து கொடுத்திருப்பதும் பல தமிழ் புலவர்களில் ஆரம்பித்து இன்றைய நவநாகரீக உலகத்தில் மனித உடம்பை நாம் எவ்வாறு பேணி காக்க வேண்டும் என்பதிலும் நம் உடம்பே ஆலயம் என்ற ஒரு கருத்தினையும் வலியுறுத்தி ஒவ்வொரு மனிதருக்கும் அவருடைய உடம்பே ஆலயமாக கருதி அவருடைய உயிரே கடவுளாக கருதி நாம் வாழ வேண்டும் என்ற நமது பண்டைய தமிழ் கலாச்சாரத்தில் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருந்தால் நம் உடல் நிலையை நாம் எவ்வாறு செவ்வனே பேணி காக்க வேண்டும் என்பதை நம் மனதில் பசுமரத்து ஆணி போல் பதிய வைத்துக் கொண்டு பேணி காக்க வேண்டும். அவ்வாறு இல்லாமல் இன்றைய கால சூழ்நிலையில் உயிர்களை பாதுகாக்கும் வழிமுறைகளை நாம் தெரிந்து கொள்ளாமல் அவ்வாறு உயிர்களை எவ்வாறு நாமும் பேணி காத்து நம் சுற்றத்தையும் பேணி காக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த 112வது காணொளி தொகுப்பில் இந்த நோய் தொற்று மீண்டும் தலை தூக்குகின்ற இந்த தருணத்தில் விஞ்ஞானியாக, பல்துறை வித்தகராக, பல நாடுகளில் அவருடைய ஆராய்ச்சியின் விளைவாக பல விஷயங்களை, மனித உயிர்களை காப்பாற்றுவதற்காக அவருடைய உழைப்பையும் அவருடைய திறமையையும் அவருடைய படிப்பையும் அவருடைய அனுபவத்தையும் மக்களுக்காக கொண்டு சேர்க்கின்ற ஓர் முக்கியமான கொங்கு சாதனையாளரை நாங்கள் கண்டுபிடித்து அவரிடம் இந்த காணொளியை பற்றி எடுத்து கூறி இந்த தருணத்தில் உங்களுடைய அனுபவத்தையும் ஆராய்ச்சியின் பலனையும் நமது சொந்தங்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற கூறியதன் விளைவாக இந்த 112வது காணொளியில் நம்முடன் இணைந்திருக்கும் நமது சிறப்பு விருந்தினர் டாக்டர் தினேஷ் வெங்கடாச்சலம் PhD, ஃபவுண்டர் டைரக்டர் ஆஃப் ETA பியூரிஃபிகேஷன் அவர்களை உங்களின் சார்பாகவும் நமது கேபிஎன் குழுமத்தின் சார்பாகவும் வருக வருக என்று உளமாற வரவேற்கின்றோம். சொந்தங்களே, இன்றைய தலைப்பு மிக முக்கியமான தலைப்பு. உயிர்களை பாதுகாக்க காற்று, நீர் மற்றும் சுற்றுப்புற சூழலில் தொற்று கட்டுப்பாடு எவ்வாறு நாம் தெரிந்து கொண்டு அவை நம் உயிரை பாதிக்கா வண்ணம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை பற்றி இன்று கூற இருக்கும் இன்றைய சிறப்பு விருந்தினர் மிக முக்கியமான, அதாவது ஆங்கிலத்தில் உங்களுக்கு கூற வேண்டும் என்றால் இந்த தலைப்பு இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல் இன் ஏர், வாட்டர் அண்ட் என்விரான்மெண்ட் டு சேஃப்கார்ட் லைஃப்ஸ் என்ற இந்த ஒரு முக்கியமான தலைப்பை இந்த ஒரு கால சூழ்நிலையில் நாம் கண்டிப்பாக தெரிந்து கொண்டால் அனைவரும் பாதுகாப்பாக இருப்பது ஓர் உன்னதமான விஷயம் என்று தெரிவித்து, பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர் என்ற ஒரு பழமொழியை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். வந்ததற்கு பிறகு நாம் அவஸ்தைப்படுவதை விட
வருமுன் காப்போம் என்ற ஒரு கூற்றை முன்வைத்துத்தான் இன்றைய 112வது காணொளி தொகுப்பு நமக்கு இங்கே வந்திருக்கின்றது. சொந்தங்களே, நாம் காணொளிக்கு செல்லும் முன்னர் இன்றைய சிறப்பு விருந்தினரை பற்றி கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவரை பற்றிய ஒரு சிறு முன்னரை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். டாக்டர் தினேஷ் கே வெங்கடாச்சலம் அவர்கள் MS and PhD பட்டய படிப்புகளை முடித்து ஃபவுண்டர் அண்ட் டைரக்டர் ஆஃப் ETA பியூரிஃபிகேஷன் என்ற நிறுவனத்தை திறம்பட நடத்தி மற்றொரு நிறுவனமான CMOS சொல்யூஷன்ஸ் ஆஸ்திரேலியா Pty லிமிடெட் என்ற நிறுவனத்திற்கு டைரக்டராக செவ்வனே பணியாற்றி வருபவர். ஆஸ்திரேலியன் சயின்டிஸ்டாக வலம் வரும் ஒரு விஞ்ஞானியாக வலம் வரும் அவர் டெக்னாலஜி ஆண்டர்பிரனர் என்று நாம் அவரை செல்லமாக அழைக்கலாம். எவ்வாறு டெக்னாலஜி ஆண்டர்பிரனர் என்றால், அவருடைய பேஷன் டெக்னாலஜியை சார்ந்த விஷயங்களை தொழில் நிமித்தத்தில் மாற்றி அதை ஒரு தொழில் வாய்ப்பாக இந்த நவ நாகரிக கடும் போட்டி நிலவக்கூடிய இந்த நோய் நொடிகள் அதிகமாக பல்கி பெருகக்கூடிய இந்த உலகத்தில் அதை ஒரு தொழிலாக மாற்றி அவருடைய சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன்னோவேஷனை எவ்வாறு திறம்பட நடத்துகிறார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். தற்போது அவர் ஃபவுண்டர் டைரக்டராக ETA பியூரிஃபிகேஷன் ஒரு தொடக்க வியாபார நிறுவனமாக வளர்ந்து கொண்டிருக்கும் இந்த நிறுவனத்தில் சுத்தமான காற்று, சுத்தமான சுகாதாரமான குடிநீர் மற்றும் சுத்தமான சுற்றுப்புற சூழ்நிலைகளை எவ்வாறு நாம் மெயின்டைன் பண்ண முடியும், எவ்வாறு நாம் நிர்வகிக்க முடியும் என்பதை அவர் பேட்டன்ட் வைத்து கெமிக்கல் ஃப்ரீ என்விரான்மெண்டல் ஃப்ரீ என்ற ஒரு காரணியை அப்ஜெக்டிவ் அவருடைய தொலைநோக்கு பார்வையாக வைத்துக்கொண்டு மைக்ரோ பிளாஸ்மா டெக்னாலஜியில் இன்று வெற்றிகரமாக கோலோச்சி கொண்டிருக்கும் ஓர் இளம் விஞ்ஞானி என்று சொன்னால் எவ்வித ஐயமும் இல்லை. மேலும் அவர் ஒரு டெக்னாலஜி ஆண்டர்பிரனர் என்பதை உங்களுக்கு முன்னமே கூறியிருக்கின்றேன். அவர் ஆஸ்திரேலியன் ஃபெசிலிட்டி ஃபார் ஹை எனர்ஜி ரிசர்ச் என்ற அந்த ஒரு அங்கத்தில் ஃபெடரல் கவர்மெண்டில் சப்போர்ட் பண்ணக்கூடிய அந்த ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸில் உலக அளவிலும் அவர் ஆஸ்திரேலிய நாட்டிலும் மற்றும் கமர்ஷியலாக அதை எவ்வாறு தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்த முடியும் என்பதிலும் திறம்பட செயல்படுத்தி கொண்டு வருகின்றார். 15 வருடங்களுக்கு மேற்பட்ட ஒரு உன்னதமான தொழில் அனுபவத்தை கையகத்தை வைத்துக்கொண்டு டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் என்ற ஒரு முக்கிய காரணியை முன்னெடுத்து செமிகண்டக்டர் அண்ட் ரினியூவபிள் எனர்ஜியிலும் அவர் திறம்பட கோலோச்சி கொண்டு வருகின்றார். இன்றைய சிறப்பு விருந்தினர் ETA பியூரிஃபிகேஷன் என்ற நிறுவனத்தை இந்தியாவில் 2016வது ஆண்டு நிர்வகித்து கிரீன் பிரின்சிபிள்ஸ் என்ற அந்த ஒரு பசுமை சார்ந்த விஷயத்தை முன்னெடுத்து கொண்டு வருபவர். 15 வருடங்களாக ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்டில் ஆராய்ச்சி துறையில் திறம்பட செயல்படுத்தி கொண்டிருக்கும் இன்றைய சிறப்பு விருந்தினர் அவருடைய சிறப்பு விஞ்ஞான அனுபவத்தையும் அவருடைய ஆராய்ச்சியின் பலனாகவும் 10க்கு மேற்பட்ட இந்த புதிய தொழில் வாய்ப்புகளை, புதிய கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்கும் கம்பெனிகளுக்கு அவருடைய அட்வான்ஸ் டெக்னாலஜிக்கல் சொல்யூஷன்ஸ் முக்கியமாக கோவிட் பேண்டமிக் கொரோனா தொற்று காலத்தில் பல உயிர்களை காப்பாற்றியது என்று கூறினால் அது மிகையாகாது. அடுத்ததாக அவர் CMOS சொல்யூஷன்ஸ் என்ற கம்பெனியை இன்னோவேட்டிவ் அண்ட் சஸ்டைனபிள் சொல்யூஷன்ஸ், அதாவது புதிதாக தொடங்கக்கூடிய அந்த புதிய முயற்சியை திறம்பட செயல்படுத்தி அதில் பெரிய அளவு அது இன்றைய கால சூழ்நிலைக்கு ஏற்பாவாறு சஸ்டைனபிளாக இருக்குமாறு டைரி அண்ட் லைஃப் ஸ்டாக் ஆஸ்திரேலிய நாட்டில் உள்ள டைரி, அதாவது பசு மாட்டில் இருந்து எடுக்கக்கூடிய அந்த பால் உற்பத்தி கழகங்களிலும் மிகப்பெரிய ஒரு கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன்ஸ் இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலைகளை ஆராய்ந்து வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் மற்றும் ரெனியூவபிள் எனர்ஜியிலும் அவருடைய பங்களிப்பு இன்று வரை இன்றியமையாததாக இருக்கின்றது. மேலும் நிறைய விஷயங்களை நான் அடுக்கிக் கொண்டு செல்ல விரும்பவில்லை. இன்றைய சிறப்பு விருந்தினரின் ஓர் விஞ்ஞான பூர்வமான ஒரு ஆராய்ச்சி, ஒரு விஞ்ஞானியாக நமது கொங்கு மண்ணிற்கு பெருமை சேர்க்கும் இளம் விஞ்ஞானியாக நமது KBN குழுமத்தில் கேட்டவுடன் எந்தவித
தயக்கமுமின்றி நமது சொந்தங்களுக்கு அவருடைய அறிவாற்றலையும் அனுபவத்தையும் பகிர்ந்தளிக்க வேண்டும் என்று நம்முடன் இணைந்திருக்கின்றார். அவரை பற்றிய ஒரு முன்னுரை தெரிந்து கொண்டீர்கள் சொந்தங்களே. மேலும் அவரை பற்றிய ஒரு சிறு காணொளி உங்களுக்காக இதோ வருகிறது. பார்த்து நீங்கள் ரசித்த பின்பு நமது சிறப்பு விருந்தினரின் உரையை கேட்கலாம். வாருங்கள், காணொளியை பார்க்கலாம். Transmission of infections by air can clearly be a source of outbreak in hospitals. Airborne diseases can spread when people with certain infections cough, sneeze or talk. Others can catch these infections simply by breathing. In particular, frontline personnel like doctors and nurses are more vulnerable due to high exposure risk. It is therefore vital to disinfect indoor air to prevent further contamination inside a hospital setting. ETA Purification's precision patented technology offers chemical-free disinfection systems for air, water and surfaces that prevent and reduce institution-wide spread and severity of infections. Studies have shown that our Cosmo systems can rapidly kill more than 90% of disease-causing drug-resistant pathogens. Our innovative Cosmo systems offer a wide range of disinfection applications inside a healthcare setting to help reduce the spread of airborne infections. சொந்தங்களே, இன்றைய சிறப்பு விருந்தினர் ஒரு விஞ்ஞானியாக இன்றைய கால சூழ்நிலையில் நமக்கு பல விஷயங்களை இன்றைய காணொளி மூலம் எடுத்து கொடுக்க விரும்புகிறார். உங்களின் சார்பாகவும் கேபிஎன் குளோபலின் சார்பாகவும் அவரை மீண்டும் வருக என்று வரவேற்று அவருடைய சிறப்பு காணொளியை காண இருக்கும் அனைத்து சொந்தங்களுக்கு வாருங்கள், உங்களுடைய சிறப்பு காணொளியை தாருங்கள் என்று கூறி ஆவலுடன் இருக்கும் அனைத்து சொந்தங்களுக்கும் இதோ வருகின்றார் நமது சிறப்பு விருந்தினர். அனைவருக்கும் வணக்கம். அண்ட் கிரேட் தேங்க்ஸ் டு மிஸ்டர் பழனியப்பன். முதல்ல ஏன்னா அவருடைய பெர்சிஸ்டண்டா காண்டாக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு 1-2 months தான் எனக்கு கேபிஎனோட அறிமுகமே. அண்ட் அதுல அவருடைய எனக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம், அவர் ஃபர்ஸ்ட் ஒரு கப்பல் ஆஃப் மினிட்ஸ் நான் தேங்க் பண்ணி ஆகணும். ஏன்னா நாங்க இன்ட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சிலிருந்து ஒரு டேட் நம்ம பேசணும், நம்ம இதை பத்தி இன்ட்ராக்ட் பண்ணணுங்கிற ஒரு ஆவல் அவர்கிட்ட இருந்துட்டே இருந்தது. He being sick today and I hope he's definitely getting better as we speak. His persistence and perseverance in getting things done is phenomenal. அவர் ரொம்ப I really admire his attitude. And next is definitely Advocate ராஜசேகரன். நேத்து காலையில தான் ஃபர்ஸ்ட் ஃபோன் கால் எனக்கும் அவங்களுக்கும். நேற்று ஒரு ட்ரையல் ரன், perfect coordination with Mr. Ilanchaliyan from Salem. நாங்கள் 3 பேரும் நேற்று கனெக்ட் பண்ணி we had a quick session yesterday. Very professionally done and I have never seen an organization which has a என்ன சொல்றதுங்க, நம்ம கம்யூனிட்டி பேஸ்ட் நம்ம ஒரு பார்வை இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷனுக்கு நிறைய பேருக்கு வேற மாதிரி தோணும். பட் இது வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ஆர்கனைசேஷன், இது ரொம்ப ப்ரொஃபஷனலா ஹேண்டில் பண்றாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம். ஐ தேங்க் ஆல் 3 of you and I wish great success to the KBN team to take messages forward. I mean, யாரா இருந்தாலும் சரி, என்ன ஒரு துறையை சேர்ந்தாங்களா இருந்தாலும் கம்யூனிட்டிக்கு, அது எந்த கம்யூனிட்டியா இருந்தாலும் சரி, அதுக்கான கரெக்டான மெசேஜ் போகணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க. I really admire and appreciate your work. ஓகே, நம்ம இப்போ சப்ஜெக்ட் வந்துருவோம். என்னை பத்தி இன்ட்ரடக்ஷன் கொடுத்தாங்க, தேங்க்யூ ஸோ மச். அது ஒரு பக்கம் இருக்கட்டும்.
இந்த விஷயங்கள், அதாவது இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். அது ஒரு இண்டிவிஜுவல் ஹியூமன் பீயிங் நம்ம வீட்டில் இருந்தாலும் சரி, கம்யூனிட்டியில் இருந்தாலும் சரி, ஒரு ஹெல்த் கேர்ல இருந்தாலும் சரி, எங்கே டிராவல் பண்ணாலும் சரி, இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோலை பத்தி பேசுற அளவுக்கு நான் ஒரு மைக்ரோபயாலஜிஸ்டும் கிடையாது. நான் ஒரு என்னோட பேக்ரவுண்டை ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஏன்னா அப்பதான் உங்களுடைய கேள்வியில் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கலாம். அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன். என்னோட 30-35 பேரோட கேள்வியில் வந்து அது சார்ந்து இருந்ததுன்னா விடைகள் கரெக்டா இருக்கும். பேசிக்கலி நான் ஒரு என்ஜினியருங்க. நான் ஸ்கூலிங் சொந்தம் வந்து உடுமலை, சொந்த ஊர் உடுமலை. Settled in Coimbatore now after spending many years outside India. 2016ல இந்தியா வர வேண்டிய ஒரு கட்டாயம். காரணம், கம்பெனி ஆரம்பிக்கணும், இந்த விஷயங்கள் நாங்கள் ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சது உலகுக்கு கொண்டு வரணும். அது வெளிநாட்டில் டெவலப்டு நேஷன்ஸ்ல மட்டும் நிற்கக்கூடாது, டெவலப்பிங் கண்ட்ரிஸ்க்கும் வரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் தான். அது நல்லபடியா போயிட்டு இருக்கு. இன்னும் எங்களுடைய ஆக்டிவிட்டீஸை எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதை பத்தி கொஞ்சம் பேசுவோம். அதுக்கப்புறம் என்ஜினியரிங் முடிச்சு அது ரெஸ்ட் இஸ் ஆல் ஹிஸ்டரி. நவ் ஐ எம் ஹியர் டு டாக் அபவுட் இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல். லெட் இஸ் ஸ்டார்ட். நான் உங்களுக்கு என்னோட ஒரு ப்ரெசன்டேஷன் மாதிரி நான் அதை கொண்டு போறேன். ஏன்னா இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல் அப்படிங்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்கணும், என்ன நடக்குது பின்னாடி. இந்த மாதிரி நமக்கு இன்ஃபெக்ஷன்னா என்னென்ன நம்ம புரிதல் என்ன இருக்கு, ஆக்சுவலா என்ன போயிட்டு இருக்கு, அதாவது என்ன நம்மளை சுத்தி என்ன நடக்குது. நம்ம நோய் தொற்றுங்கிறதுக்கு வந்து நம்மளை விட சிறந்த அறிஞர்கள் யாரும் கிடையாது. அதாவது இந்தியாவை பொறுத்த அளவுக்கு வேப்ப இலையா இருக்கட்டும், சூரிய ஒளியா இருக்கட்டும், சிக்கன் பாக்ஸ், எனி வைரல் இல்னஸ் ஒரு எனி டிசீஸ் விச் ஹஸ் ஸ்ப்ரெட் ஃபார் ஜெனரேஷன்ஸ், அதை எப்படி கண்ட்ரோல் பண்றதுங்கிற ஒரு இது இருக்குது நம்ம கிட்ட. பட் காலங்கள் மாறுது, நம்மளுடைய வாழ்க்கை முறையும் மாறுது, நம்ம வாழ்க்கையில நம்ம உணவு பழக்கங்கள், நம்ம போற சுற்றுச்சூழல் எல்லாமே மாறிட்டு இருக்கு. நமக்கு முதல்ல இருந்த லிபர்ட்டி டைம் இருக்கா இப்போ? அம்மா வந்தா ஒரு குடத்துல தண்ணியை வச்சு அதுல மேல வேப்பிலையை வச்சு வெளியே சூரிய ஒளியில வச்சு அந்த தண்ணியில குளிக்கிறதுனால நமக்கு சரியாகும். அது ஹேஸ் இட்ஸ் ஓன் சயின்டிபிக் ஜஸ்டிபிகேஷன். இது வந்து சயின்ஸ் இல்லாமல எதுவுமே கிடையாது. எவ்ரிதிங் which we did, our ancestors did, is justifiable. We can justify later on. I can talk to you about that for hours. நம்ம இப்போ என்ன பண்றோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு என்னோட கம்பெனி மூலியமா எப்படி போகுது. அந்த வீடியோ காமிச்சது வந்து ஐ அப்பாலஜைஸ் இஃப் இட் சீம்ஸ் டு பி எ வெரி ஸ்பெசிபிக் ப்ராடக்ட் வீடியோ. ஏன்னா அது வந்து ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்காக பண்ணது. கோவிட் டைம்ல வந்து when Indian government have chosen us as one of the 10 companies in India to combat COVID-19. அது உலகத்துக்கே ஒரு அன்பிரசிடென்டட் டைம். யாருனாலையும் எதையும் பிளான் பண்ணி பண்ணக்கூடிய ஒரு தருணம் கிடையாது. அப்போ இன்னோவேட்டிவ் கம்பெனிஸ் கவர்மெண்ட்டை ஹேண்ட் பிக் பண்ணி இந்த மாதிரி சப்போர்ட் பண்ண முடியுமா, டெக்னாலஜி கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்கும்போது we were part of it and fortunate actually அந்த மாதிரி விஷயங்களோட ரெகக்னிஷன் கிடைக்கிறது. அதனால அதை ஒரு பேக்ரவுண்டை வச்சு நான் உங்களுக்கு இந்த ஸ்டோரி மாதிரி நான் உங்களுக்கு எடுத்துட்டு போகலான்னு பார்க்குறேன். ஏன்னா புரிதல் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதில் டெக்னாலஜி செகண்டரி. நம்ம என்ன நடக்குதுன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும், அதுக்கு எப்படி நம்மளை தயார்படுத்திக்கணும். இட் இஸ் நாட் அ fear mongering activity. Just have to understand hand hygiene இருந்து எப்படி நம்ம வந்தோம், டெக்னாலஜி how it can help. அப்போ அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போற ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. நான் இதை வந்து ஒரு ப்ரெசன்டேஷன் உங்களுக்கு காமிக்கும் போது உங்களுக்கு அது கொஞ்சம் இன்னும் ஈஸியா இருக்கும். ஓகே, இப்போ இந்த தலைப்புல பாத்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல் இன் ஏர், வாட்டர் அண்ட் இன்டோர் என்விரான்மெண்ட் டு சேஃப்கார்ட் லைஃப்ஸ். அது ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த தலைப்புன்னு வச்சுக்கோங்க. கீழே இருக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். காம்ப்ளெக்ஸ் சயின்ஸ் சிம்பிளிஃபைட் ஃபார் யுவர் சேஃப்டி அண்ட் வெல்பீயிங். ஸோ ஒரு இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அது எப்படி வேணாலும் இருக்கலாம். இன்ஃபெக்ஷன் கேன் ஸ்ப்ரெட் த்ரூ ஏர், வாட்டர், என்விரான்மெண்ட். அப்படிங்கிறது நீங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு எந்த சர்ஃபேஸ் ட்ராவல் பண்ணுறீங்க, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட், flight, ship. ஏன் சொல்றேன்னா அஃப்கோர்ஸ் ஹாலிடேஸ் இன் ஓஷன் இஸ் நவ் பிகமிங் பாப்புலர் அக்ராஸ் த குளோப். நார்மலாக நீங்கள் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறது எல்லாமே. ஸோ இந்த மாதிரி ஒரு இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோலுக்கு எப்படி ஒரு டெக்னாலஜி, ஒரு லேபரட்டரியில் இருந்து வரக்கூடிய ஒரு ஹைடெக் இந்த மாதிரி ஒரு சிம்பிளிஃபைடாக ஒரு சொல்யூஷன் கொடுக்க முடியும். இந்த மாதிரி விஷயங்கள் இதுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட டெக்னாலஜி கிடையாது. பட் இதுக்காக நாங்கள் டெய்லர் பண்ணியிருக்கோம். அதை பற்றி தான் உங்களுக்கு ஒரு 25 நிமிஷம் 30 நிமிஷத்தை பத்தி பேசுவோம்.
இந்த கம்பெனி பத்தி சொல்ல போனோம்னா பாத்தீங்கன்னா அட்வொகேட் ராஜசேகரன் சொன்ன மாதிரி நான் ஆஸ்திரேலியா யூஎஸ்ல இருந்து ஒரு கொலாபரேஷன்ல உருவாக்கப்பட்ட டெக்னாலஜிங்க இது. நான் இந்தியா வந்ததுக்கு அப்புறம் இந்தியாவில் ஆரம்பிக்கணும் இந்த கம்பெனி. இந்தியாவில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே யூஎஸ்ல இந்த கம்பெனி about 10 years ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஃபார் பிரைமரிலி ஃபார் R&D அங்கே டெவலப் பண்ணணும். இதை ஃபர்ஸ்ட் இந்த டெக்னாலஜி உருவாக்கின வருஷம் பார்த்தீங்கன்னா 2008, 2007, 2008 சமயங்கள்ல. அப்போ இது உருவாகி வெளியே வரும்போதே யுனைடெட் நேஷன்ஸ் அண்ட் அது யுனெஸ்கோ மூலியமாகவும் யுனைடெட் ஸ்டேட்ஸ் EPA மூலியமாகவும் ரெகக்னிஷன் வந்தது. இது மாதிரி டெக்னாலஜிஸ் கம்யூனிட்டிக்கு போய் சேரணும். அதாவது பொதுவாக பார்த்தீங்கன்னா PhD சயின்டிஸ்ட் அப்படின்னு ஒரு கான்செப்ட்ல இருக்கிறவங்க எல்லாருமே ஏட்டுச்சுரக்காய் கறிக்கு உதவாதுங்கிற ஒரு தப்பான மனநிலையில நிறைய பேர் இருப்பாங்க. அது அப்படி கிடையாதுங்க. எதை எப்படி நம்ம எதை நோக்கி நம்ம போகணும்னு நம்ம அதை ஆராய்ச்சி பண்றோமோ அதை நோக்கி அடையிறதுக்கான வழிமுறைகள் நம்ம கரெக்டா செஞ்சு கொடுத்துட்டோம்னா அது எல்லாமே கரெக்டான இடத்துல வந்து சேரும். ஸோ அப்படி வந்த ஒரு கண்டுபிடிப்பு தான் இது. அமெரிக்கால ஆரம்பிச்ச வேலை பிட்வீன் ஆஸ்திரேலியா அண்ட் USA ஒரு 15 வருஷம் கொலாபரேஷன் இது இந்த வேலைக்கு, இந்த பிரைமரி இன்னோவேஷன். அது US EPA சப்போர்ட் பண்ணாங்க. அமெரிக்காவில் இருக்கும்போது NSF ஒரு ஆர்கனைசேஷன் அதை சர்டிஃபை பண்ணாங்க. சர்டிஃபை இன் தி சென்ஸ் அது ரெகக்னிஷன், இதுதான் கரெக்ட், இப்படிதான் இருக்கணும். சரி, பேட்டன்ஸ் நிறைய, அது கமர்ஷியல் ஆக்டிவிட்டி, அதை பத்தி இப்ப பேச தேவையில்லை. ரெகக்னிஷன்ஸ் ஆர் அதர் சைடு இங்க இந்தியா வந்ததுக்கு அப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறது நான் இப்போ முக்கியமா கெமிக்கல் ஃப்ரீ அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அட்வொகேட் ராஜசேகரன் அண்ணா சொன்னாங்க. அது வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ கெமிக்கல் இல்லாத இடம் ரொம்ப குறைவு. நீங்க குடிக்கிற தண்ணியில வந்து ஐ எம் ஷூர் எவ்ரி ஒன் ட்ரிங்க்ஸ் பேக்கேஜ் ட்ரிங்கிங் வாட்டர். நீங்க லிபர்ட்டி இருக்கு, நமக்கு எங்க போனாலும் ஒரு லிட்டர் தண்ணியை வாங்கி குடிச்சிடறோம். அது பிஸ்லரியா இருக்கட்டும், எனிதிங் வாட் எவர் இட் இஸ். அது எப்படி ட்ரீட் ஆகுது எல்லாத்துக்கும் தெரியும். ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ்ங்கிற இப்போ நம்ம ஊர்ல வந்து 2 வார்த்தை கண்டிப்பா நம்ம ஊர்ல எல்லா மக்களுக்கும் தெரியக்கூடிய 2 வார்த்தை. நான் எல்லாத்துட்டையும் சொல்றது ஒண்ணுதான். ஒன்னு RO, இன்னொன்னு வாட்ஸ்அப். இந்த 2 இங்கிலீஷ் வார்த்தை பட்டி தொட்டி வரை ரீச் ஆயிருக்கு. எது ரீச் ஆச்சோ இல்லையோ, என்ன தண்ணி குடிக்கிறீங்க, RO தண்ணி குடிக்கிறேன். எப்படி கம்யூனிகேட் பண்றீங்க, வாட்ஸ்அப். எது அனுப்பிச்சாலும் வாட்ஸ்அப் அனுப்பிச்சிருங்க அப்படிங்கிறது தான். அந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு அட்வான்ஸ் ஸ்டேஜ்ல இருக்கோம். விச் இஸ் குட், பட் இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் டவுன் சைட்ஸ். அப்போ கெமிக்கல் இல்லாத இடம் இல்லை. அதனால நாங்க இது டெக்னாலஜி கொண்டு வரும்போது எதுக்காக இது ஆரம்பிச்சோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரைமரியா வெளியே வரும்போது ரிமோட் ஏரியாஸ்ல வந்து நமக்கு இருக்கிற லிபர்ட்டி அவங்களுக்கு கிடையாதுங்க. நம்ம ஊருக்கு போறோம், எங்க வேணாலும் நமக்கு டிரைவ் அ கார், வி கோ அரவுண்ட், பை வாட் எவர் வி கேன். இதே ஒரு கிராமத்துக்கு எடுத்துக்கங்க, இல்லாட்டி ஒரு ட்ரைபல் பாப்புலேஷன் எடுத்துக்கங்க, அக்ராஸ் தி குளோப், இந்தியா மட்டும் சொல்ல வரல, ஆப்பிரிக்கா எடுத்துக்கங்க, யூஎஸ்ல எடுத்துக்கங்க. யூஎஸ்ல வார் வெட்டரன் சோல்ஜர்ஸ் போறாங்கன்னா, ஈரான் வார் போறாங்கன்னா அவங்க போய் பிஸ்லரி பாட்டில் தூக்கிட்டு போய் சண்டை போட முடியாது. அவங்களால 2.5 கிலோ 7 கிலோ தான் தூக்க முடியும், இல்லை 2.5 கிலோ தான் அவங்களுடைய பேரோட லெவல் இருக்கும்னா அவ்வளவுதான் தூக்க முடியும். அதுக்கு மேலே அவங்க அளவும் கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் எங்களுக்கு கொடுத்தது வந்து அதுதான். சோல்ஜர்ஸ் போறாங்க பேட்டில் ஃபீல்டுக்கு, அவங்களை எப்படி காப்பாற்றுறது? ஃப்ரண்ட்லைன் பீப்புள், அவங்களுக்கு தான் தண்ணி சிம்பிள். நீங்க நம்ம நாட்டில் எடுத்துக்கங்க, கிளேசியர்ஸ்ல சண்டை போடுறாங்க. நம்ம ஆர்மி பீப்புள் ஆர் அட் தி ஃப்ரண்ட் எண்ட், ஃபோர் ஃப்ரண்ட் ஃபைட்டிங் ஃபார் அஸ். பனி எங்க சுத்தியும் பனி. அந்த தண்ணி தான், தண்ணியோட இன்னொரு வடிவம் தானே பனி உங்களுக்கு. அப்ப அந்த பனி சூரிய ஒளி அடிக்குது, பனி உருகுது, தண்ணியா மாறுது. அந்த தண்ணி அவங்களால குடிக்க முடியுமா? கண்டிப்பா முடியாது. அதுக்கான காரணங்கள் பல. அதுல ஒரு காரணம் வந்து அப்கோர்ஸ் அதுல கார்பன் டை ஆக்சைடு நிறைய இருக்கும். ஏன்னா it acts as a carbon sequestering ground for. அப்ப அப்படி இருக்கும்போது ஒரு டிவைஸ் வேணும் இந்த தண்ணியை வந்து சுத்திப்படுத்தணும். யாருமே வந்து உப்பு தண்ணி குடிச்சு வயிற்றால போனதோ, டயரியா வந்ததோ, ஹாஸ்பிட்டல் போய் படுத்ததோ எந்த சரித்திரம் கிடையாது. கடல்ல போய் குளிக்கிறோம், ஆக்சிடென்ட்ல தண்ணி உள்ள வாய்க்குள்ள போகுது, யாரும் போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி எனக்கு அதாச்சும் படுத்ததில்லை. பட் ஒரு ஹோட்டல் போறோம், அது நல்ல ஹோட்டலா இருந்தாலும் சரி, மோசமான ஹோட்டலா இருந்தாலும் சரி, ஒரு கிளாஸ்ல தண்ணியை குடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க யோசிக்கிறீங்களா இல்லையா? எதனால யோசிக்கிறீங்க? தண்ணி கிளியரா இருக்கு, கிளீனாவும் இருக்கு பாக்குறதுக்கு. பட் அந்த தண்ணிக்குள்ள என்ன கிருமி இருக்கும்னு யாருக்கு தெரியும்? யாருக்குமே தெரியாது. எனக்கும் தெரியாது. அப்கோர்ஸ் யாருக்குமே தெரிய போறது இல்லை. ஒரு மருத்துவருக்கும் தெரியறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா தண்ணி கிளியர் வாட்டர் எடுத்து குடிக்கலாம். குடிச்சதுக்கு அப்புறம் என்ன எடுக்கும்? நம்ம குழந்தைகளுக்கு கண்டிப்பா தருப்போம். ஃபர்ஸ்ட் உட்காந்துனே டேபிள் என்ன கொண்டு வைக்கிறாங்க ஒரு ஹோட்டல்ல? பாட்டில் வாட்டர் வேணுமா? இல்ல நம்ம வேண்டாம்னு கொஞ்சம் ஈகோ கான்சியஸா இருக்கிறவங்க என்ன பண்றோம்? இல்லப்பா நீங்க சுடுதண்ணி கொடுங்க போதும் அப்படின்னு சொல்லி வாங்குறோம். ஏன்னா எதுக்கு இன்னொரு பாட்டில் நம்ம கோப்பையில சேர்க்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த தண்ணியில் இருக்கிற கிருமி யாருனாலையும் கண்டுபிடிக்க முடியாது. அதனால கிருமினாலதான் ஒரு இல்னஸ் வருது. அதாவது அது உயிரிழப்பு, அது எக்ஸ்ட்ரீம் கேஸ். பட் ஒரு பேசிக் டயரியல் இல்னஸ் ஆரம்பிக்கிறது ஒரு கிருமி, கண்ணுக்கு தெரியாத கிருமி. அதை எப்படி
சார்ட் அவுட் பண்றதுங்கிறது ஒரு எக்ஸசைஸ் ஆரம்பிச்சது. அமெரிக்கன் டிஃபென்ஸுக்கு தான் அதை கொடுத்தோம் ஃபர்ஸ்ட். ஒரு சின்ன டிவைஸ், ஒரு கால்குலேட்டர் சைஸ்ல இருக்கும். அது என்ன பண்ணுன்னா, அதை எடுத்துட்டு போய் காத்து, வெளிப்புறத்துல இருக்கிற காத்தை மட்டும் எடுத்து அதை வந்து ஒரு பிளாஸ்மாவை கன்வெர்ட் பண்ணி அதை தண்ணிக்குள்ள செலுத்தும் போது எல்லா கிருமியும் வித்தின் அபவுட் 10 செகண்ட்ஸ்ல கில் பண்ணி மறுபடியும் காத்தாவே மாறிடும். அப்ப காத்துல ஆரம்பிச்சு கிருமியை கொண்டுட்டு காத்தாவே மாறுது. அப்போ உங்களுக்கு எந்த சைடு எஃபெக்டும் கிடையாது, வேற எந்த கெமிக்கலும் கிடையாது. ஸோ இதுதான் எங்களுடைய ஆரம்பமா இருந்தது. இந்த ஆரம்பம் நல்லபடியா இதானங்காட்டி டிஃபென்ஸ் பீப்புளுக்கு கொடுக்க ஆரம்பிச்சது. இந்தியாவுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வரும்போது அது ஒரு கமர்ஷியல் என்டிட்டியா தான் வந்தாலும், ஏன்னா சோசியல் என்டர்பிரைஸ் பண்ணலாம். யூ கான்ட் டூ சேரிட்டி இன் எம்ப்டி ஸ்டமக், எஸ் வி ஆல் நோ. ஸோ ஒரு தொழிலா ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் வரது பண்ணலாங்கிறது எங்களுடைய நோக்கமா இருந்தது. நான் தென் ஐ மூவ் டு இந்தியா அண்ட் ஃபவுண்டட் திஸ் கம்பெனி இன் 2016. இது ஒரு பேக்ரவுண்டுங்க. கம்பெனி டெக்னாலஜி, எந்த ஒரு டெக்னாலஜியும் பேட்டன்ட் இருந்ததுன்னா அதுக்கு ஒரு கண்டிப்பா வரவேற்பு இருக்க தான் செய்யும். ஸோ வி வர் லக்கி இனஃப். 2014 அமெரிக்கா, அக்ராஸ் அமெரிக்காவில் ஒரு சேலஞ்ச் வச்சாங்க, கிளீன் எனர்ஜி அண்ட் கிளீன் சிஸ்டம்ஸ் கொண்டு கூடிய ஒரு சேலஞ்ச், வெல்ஸ் ஸ்போக்கன் ஒரு கம்பெனி. அதுல வி வேர் த வின்னர்ஸ். அதுல ஏன்னா அது பண்ணும்போது தான் அதோட நம்ம பண்ற வேலைக்கு அங்கீகாரம் கிடைக்கும் போது தான் ஓகே இது ஏதோ பெரிய விஷயம் போல இருக்கு அப்படின்னு நம்மளுக்கே தோணும். இல்லாட்டி ஒரு 15 வருஷம் ஒரு ஆராய்ச்சியில் இருந்தீங்கன்னா அதுக்குள்ள அப்படியே யூ கெட் கேரிட் ஓவர், யூ டோன்ட் கெட் எனி அவுட்கம். இதுக்கு எடுத்துட்டு போனாங்கிற ஒரு உந்துதல் வராமே போகுது. சரி, இப்போ இந்த பர்டிகுலர் ஸ்லைடு பாத்தீங்கன்னா இந்த டெக்னாலஜி எங்கெங்கெல்லாம் யாருக்கெல்லாம் உதவி இருக்கு அப்படின்னு சொல்லணும்னா ஒரு சின்ன ஒரு பேக்ரவுண்ட். பட்டி தொட்டி எல்லாங்க உண்மையிலே சொல்ல போனேன் ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ்ல யுனெஸ்கோ சப்போர்ட்டும் நிறைய ஃபவுண்டேஷன்ஸோட சப்போர்ட்ல தான் இந்த வேலை நடந்தது. மேல இருக்கிறது 3-4 படங்கள்ல இது என்னால் மட்டும் பண்ணக்கூடிய வேலையில் என்னோட டீம் ஃப்ரம் யூஎஸ்ஏ as well as from இந்தியா. கீழே வந்து இந்தியாவில் கடைசி 2 பிக்சர்ஸ்ல வந்து இந்தியாவில் ஒரிசால பண்ண வேலை விஷயங்கள், ராஜஸ்தான்ல பண்ண விஷயங்கள், அசாம்ல பண்ண விஷயங்கள், இது எல்லாமே யாருக்கும் பைப்டு வாட்டர் சப்ளை இல்லை அப்படிங்கிற ஒரு கிராமத்தை நாங்கள் போய் பார்த்து அதுக்கு எப்படி சோர்ஸ் ஆஃப் வாட்டரை அரேஞ்ச் பண்ணி அதை கெமிக்கல் இல்லாமல் குழந்தைகள் குடிக்கக்கூடிய தண்ணியை, முக்கியமாக அடல்ட்ஸை விட குழந்தைகள் வெரி வெரி வல்னரபிள். ஸோ இதை கம்யூனிட்டியை சூஸ் பண்ணுவோம், கம்யூனிட்டி பில்ட் பண்ணுவோம், அவங்களுக்கு தண்ணியை கொடுப்போம். எங்கிருந்து கொடுக்குறோம்? மழை தண்ணியா இருக்கலாம், கிரவுண்ட் வாட்டராக இருக்கலாம். அதுல இருக்கிற கிருமிகளை கில் பண்ணி கொடுக்கறது தான் அது. இது வந்து ஜஸ்ட் ஒரு பேக்ரவுண்ட். இது கமர்ஷியல் ஆக்டிவிட்டி மட்டும் கிடையாதுங்க. ரிமோட் கம்யூனிட்டிஸ்க்காக உருவாக்கி கமர்ஷியலுக்காக வந்த ஒரு டெக்னாலஜி. ஸோ அது இவால்வ் ஆகி தான் வருது. இன்னும் நாங்கள் கமர்ஷியல் அண்ட் ஆஸ் வெல் அஸ் கம்யூனிட்டி ஒர்க் 2 பேரலல் வீங்க போயிட்டே தான் இருக்கு. இது வந்து பெரிய லெவல்ல இன்னும் கொஞ்சம் ஸ்கேல் அப் பண்ணி பண்ணும்போது நடந்த விஷயங்கள். அதாவது மேல பாத்தீங்கன்னா ஒரு விசாகப்பட்டினத்துல ஒரு ஸ்கூல்ல இருந்தது, எனர்ஜியும் கிரீன், வாட்டரும் கிளீன், ஸோ வித்தவுட் எனி கெமிக்கல்ஸ். கீழே இருக்கிற இது வந்து ராஜஸ்தான்ல வந்து ஒரு பெண்கள் வந்து அங்க இருக்கிற ஒரு கிராமத்துல டெய்லியும் 4 மணி நேரம் நடந்து போறாங்க ஒரு குடம் தண்ணி எடுத்திருக்காங்க. நமக்கு இருக்கிற அந்த சுதந்திரம் அவங்களுக்கு இல்லை. ஏன்னா சில இடங்கள் அப்படித்தான், அது யாரையும் பிளேம் பண்ண முடியாது. அவங்க இருக்கக்கூடிய நம்ம ஊர்லயும் இருக்காங்க இல்லைங்களா, ட்ரைபல் பீப்புள் இருக்காங்க, அவங்களுக்கும் லைஃப் இருக்கு. அவங்களுக்கான ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுத்த விஷயங்கள் தான். சைட்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு லேக்கை கிளீன் பண்ண ஆரம்பிச்சோம். இதே டெக்னாலஜி, காத்தை எடுக்கிறோம், லேக்கை கிளீன் பண்றோம், மறுபடியும் காத்தா திருப்பி விடுறோம். இப்போ போட்டிங் ரெக்ரியேஷனல் ஆக்டிவிட்டி வில் பிகம் கிளீனிங் ஆக்டிவிட்டி. ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல தான் அது எல்லாமே ஒரு பேக்ரவுண்ட். இதெல்லாம் 2015-16 நடந்த வேலைகள். இண்டஸ்ட்ரியில பாத்தீங்கன்னா நாங்க இந்த வேலைகளை எல்லாத்துக்கெல்லாம் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா பிரைமரிலி நாங்க எல்லாமே யுனைடெட் நேஷன்ஸோட சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் ஸ்பின் பண்ணி தான் கொண்டு போவோம் எல்லாத்தையுமே. ஏன்னா அதுல ஈகோ ஃப்ரெண்ட்லி டெக்னாலஜி ரொம்ப முக்கியம். இண்டஸ்ட்ரி கொடுக்கும்போது ஒரு கெமிக்கலை கொடுத்து இன்னொரு கெமிக்கலை உருவாக்கக்கூடாது. இல்லை ஒரு கெமிக்கல்னால ஒரு சொல்யூஷன் கொடுக்க முடியும்னா அது கண்டிப்பா இன்னொரு கெமிக்கலாக மாறி வரும், அது பிரச்சனையா தான் மாறி வரும். அப்போ அது வந்து ஒரு சஸ்டைனபிளா ஒரு மாடலை பில்ட் பண்ணோம் அப்படிங்கிறது முடியவே முடியாது. அதனால இதுக்கான இந்த இண்டஸ்ட்ரீஸ்க்கெல்லாம் எப்படி நாங்கள் அதை டெய்லர் பண்ணோம் அப்படிங்கிறது தான். ஸோ இதெல்லாம் இண்டஸ்ட்ரீஸ் நாங்கள் ஒர்க் பண்றோம், சொல்யூஷன் கொடுக்குறோம் இந்த டெக்னாலஜி வச்சு. அப்போ டெக்னாலஜி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அதுக்கு கண்டிப்பா நான் மட்டும் சொல்லிட்டு இருக்க முடியாது இல்லைங்களா, நான் தான் பெருசு அப்படி யாரும் சொல்றதும் கிடையாது. ஒரு வேலிடேஷன் வேணும். அதாவது உலக அளவுல நீங்க ஒரு டெக்னாலஜி நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்றீங்க அப்படின்னா அது எல்லாருமே டெஸ்ட் பண்ணி ஆமா இவங்க சொல்றது உண்மைதான், இது வந்து இப்படிதான் வேலை செய்யுது அப்படிங்கும் போது எந்தெந்த ஏரியாவுக்கு நாங்கள் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபுட்டுல இருந்து, நம்ம சாப்பிட்ற குடிக்கிற தண்ணியில இருந்து, சாப்பிட்ற சாப்பாடுல இருந்து, சாப்பிட்ற மருந்துல இருந்து, நம்ம ஹெல்த் வரைக்கும் இந்த இதே சேம் டெக்னாலஜி எல்லா ஃபீல்டுக்கும் கொண்டு போவோம். இப்போ எல்லாரும் ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியோட லீடர்ஸும் அதை வந்து அங்கீகரிச்சு ஓகே இதுதான் கரெக்ட், இதுதான் வேலை செய்யுது, அவங்க சொல்றது நடக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு வேலிடேஷன் தான் இண்டிபெண்டா பண்ணது எல்லாமே. அவங்களுடைய
இண்டிபெண்டன்ட் வேலிடேஷன், நாங்க சொல்யூஷன் கொடுப்போம், மெஷின்ஸை கொடுப்போம், அவங்க எடுத்து டெஸ்ட் பண்ணிட்டு ஓகே எங்களுக்கு வேலை செய்யுதுன்னு சொல்றது ஒரு அங்கீகாரம். எதுக்குன்னா இது இது பண்ணணும்னா தான் நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும், நம்ம இன்ஃபெக்ஷனை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால. இப்போ நம்ம சப்ஜெக்ட்குள்ள போவோம். காஸ்மோ அப்படிங்கிறது நீங்க ஒரு இதுல பார்த்துருப்பீங்க, நம்ம அந்த வீடியோல பார்த்துருப்பீங்க. அது வந்து ஒரு ஒன் ஆஃப் தி டிவைசஸ் மட்டும்தான், ஒரு எக்யூப்மெண்ட் மட்டும்தான். அதுல என்ன பண்ணணும், நான் சொன்ன மாதிரி காத்து வச்சு காத்தையும் தண்ணியும் கிளீன் பண்றோம். இது எப்படி சாத்தியம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு கேள்வியை நோட் பண்ணிக்கிங்க, நான் அப்புறம் பின்னாடி பதில் சொல்றேன். அதுக்கான ஒரு இதை கொடுத்துருந்தேன். இப்போ காத்துல வந்து பாத்தீங்கன்னா கிருமிகள் இருக்கும். நம்ம அது அந்த காத்தை வச்சு எப்படி நீங்க கிளீன் பண்ண போறீங்க அப்படின்னா, அதுதான் அந்த டெக்னாலஜிங்க. அந்த காத்தை நாங்க எடுக்கிறோம், அதை ஒரு பேசிக்கலி ஒரு பிளாஸ்மாங்கிறது வந்து ஒரு 4வது நிலை. நம்ம சாலிட் லிக்விட் கேஸ் படிக்கிறோம் இல்லைங்களா, நம்ம படிச்சிருக்கோம் ஸ்கூல்ல. ஒரு 4th சிம்பிளா சொல்ல போனா, நீங்க மழை காலத்துல பார்த்துப்பீங்க, எல்லாரும் காலையில மழை நின்றதுக்கு அப்புறம் வாக் போவீங்க. சில பேருக்கு பிடிக்கும், மழை நின்றதுக்கு அப்புறம் போலாம், ஏர் ஃப்ரெஷ்ஷா இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். எதனால அந்த காத்து ஃப்ரெஷ்ஷா இருக்கிறது கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த மின்னல் வந்துட்டு போகுது பாருங்க. அந்த மின்னலுக்கு இருக்கிற சக்தி வந்து அதிபயங்கரமான ஒரு சக்தி. அது ஒண்ணுமே இல்லை, மேல இருந்து கீழே வரும்போது காத்தை வந்து அயனைஸ் பண்ணி அதுல இருக்கிற கிருமிகள் எல்லாத்தையும் கொள்வது. எப்படி கொள்ளுதுன்னா, ஒரு பிளாஸ்மாவை ஜெனரேட் பண்ணி ஒரு ஃப்ரீ ரேடிக்கல் சூட்னு சொல்லுவாங்க. அப்படி பண்ணினா அந்த காத்தை வந்து கிளீன் பண்ணிடுது. ஸோ எப்பவுமே வாக் ஆஃப்டர் ரெயின்ஃபால் இஸ் ஆல்வேஸ் குட் ஃபார் யுவர் ஹெல்த். ஏர்லி மார்னிங் அதே மாதிரி தான். அதே தான் நாங்கள் ஒரு மின்னலை வந்து ஈக்குவலண்டான ஒரு ப்ராசஸ் தான் இந்த டிவைஸ்ல பண்றோம். பட் மின்னலாவே பண்றது இல்லை, ஒரு வேற டெக்னாலஜி. நீங்க பிளாஸ்மா டிவி எல்லாம் யூஸ் பண்ணி எல்சிடி எல்இடிஸ் வந்துட்டோம், நம்ம 4K அல்ட்ரா ஹெச்டி வரைக்கும் போயிட்டோம். பட் பிளாஸ்மா டிவிங்கிற ஒரு தருணத்தை கிராஸ் பண்ணி தான் வந்திருப்பீங்க எல்லாருமே. டெக்னாலஜிக்கல் ரெவல்யூஷன்ல சிஆர்டிக்கு உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம். அங்கிருந்து நம்ம அடுத்தது வந்ததே பிளாஸ்மா தான் நினைக்கிறேன். சிஆர்டிக்கு அப்புறம் வந்தது பிளாஸ்மா, பிளாட் பிளாஸ்மா வந்தது. அதே டெக்னாலஜி தான் வாட்டரையும் ஏரையும் டீகண்டாமினேட் பண்றதுக்காக யூஸ் பண்ணுறோம். இதை வந்து ஹெல்த் கேர்ல யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம். இண்டோர் ஏர் பிரைமரிலி. ஹெல்த் கேர் இன்ஃபெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது உங்களுக்கு நீங்க ஒரு நோயாளியா இருக்கணுங்கிற தேவையே கிடையாது. நீங்க வந்து நான் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கேன், என்ன சொந்தங்கள் பார்க்க வர்றாங்க, ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க வர்றாங்க, வந்து என்ன பார்த்துட்டு பேசிட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு வெளியே போகிறதுக்கு ஒரு 1/2 hour 45 minutes. காருக்கு போறதுக்குள்ள அவங்களுக்கு the minimal thing they will get is a headache. வரும் சொல்ல முடியாது, but chances are there, 70% chances are there you will get a headache. அது எதனால வருது? நம்ம ஒண்ணுமே பண்ணலைங்க, நல்லா தான் நான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது. இது ஹாஸ்பிட்டல் மட்டும் கிடையாது, ஹெல்த் கேர் செட்டிங். அது ஹாஸ்பிட்டல் காரணமும் கிடையாது. ஏன்னா this is the way it is. அது ஈகோசிஸ்டம் அப்படித்தான். அது இந்தியாவில் மட்டும் கிடையாது, எல்லா கண்ட்ரிலும். அமெரிக்காவில் இதோட ப்ராபபிலிட்டி 60%, இந்தியாவில் 70%, பிகாஸ் வேற ட்ராபிக்கல் கண்ட்ரி. அதுக்குனால இன்னுமே அதனுடைய பரவுதல் வேகம் அதிகம். அப்ப இது பாத்தீங்கன்னா, நம்ம ஹாஸ்பிட்டல்ல ஒரு இடத்துல உள்ள ஏரை போய் நம்ம சாம்பிள் பண்ணி எடுக்கிறோம். குறிப்பா ஒரு இண்டோர் ஆபரேஷன் தியேட்டர், இந்த மேல இருக்கிறது பாத்தீங்கன்னா அது வெள்ளை வெள்ளையா தெரியுது பாத்தீங்களா, அது ஒரு நீங்க ஹாஸ்பிட்டலுக்குள்ள போய் பிரீத் பண்ற ஏர்ல இவ்வளவு கிருமி இருக்கு. அப்ப இந்த கிருமி இருக்கும்போது ஒரு நாள் அடுத்தது, இது வந்து நாங்க பேஷண்ட்டை சேவ் பண்றதுக்கு நினைக்கும் முதல் படி அது கிடையாது. ஃபர்ஸ்ட் மருத்துவரை சேவ் பண்ணணும். ஏன்னா ஒரு பேண்டமிக் பின்னாடி வந்த விஷயம், இது பேண்டமிக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் எல்லாமே. நான் பேசுறது எல்லாமே கோவிடுக்கு முன்னாடி. அப்போ ஒரு ஹாஸ்பிட்டல்ல முக்கியமா நம்ம அந்த டாக்டரை சேவ் பண்ணாதான் ஒரு 100 பேஷண்ட்டை சேவ் பண்ண முடியும். அப்போ டாக்டருக்கு வந்து ஏதாவது ஒன்று கொடுத்தாகணும், சொல்யூஷன் கொடுத்தாகணும். இது வந்து டாக்டரோட டிஃபென்ஸ் மெக்கானிசம்னு சொல்லலாம். பட் இவ்வளவு எக்ஸ்போஷர் இருக்கு அவங்களுக்கு. நான் வந்து ஒரு டியூபர்குலோசிஸோட போறேன், ஒரு பேஷண்டா போறேன், டாக்டர்கிட்ட போய் பேசுறேன். 10 நிமிஷம் அவர் எங்களோட பேசுனதுக்கு அப்புறம் தான் எனக்கு டிவி இருக்குன்னு அவருக்கே தெரியும். அந்த 10 நிமிஷத்துல என்ன பண்றேன், எனக்கு இருக்கிற டிவியை நான் அவருக்கு கொடுத்துறேன். தெரிஞ்சோ தெரியாமலோ, வேணும்னு கொடுக்கறது இல்லை. பட் தட் இஸ் தி நேச்சர் ஆஃப் இட். நம்ம சளி பிடிக்குதுன்னு எல்லாத்துக்கும் சளி பிடிக்கும், சளி பிடிக்காத ஆட்களே கிடையாது. சில பேர் சொல்லணும் நான் பூண்டு சாப்பிட்றேன், வெல் அண்ட் குட், கீப் கோயிங். பட் அது எப்படி வருது? குழந்தைகளுக்கு வருது, எங்க போயிட்டு வரும், அங்க போகாத சளி பிடிக்கும், இதை சாப்பிடாத சளி பிடிக்கும். ஸோ இட் இஸ் நேச்சுரல் ப்ராசஸ். அதை நம்மளால ஒன்றும் தடுத்து நிறுத்தவோ அதுக்கு போராடுறதுக்கு நம்ம பண்ணோம்னா அது முட்டாள்தனம் தான். ஏன்னா அது இட் இஸ் நேச்சுரல் ஃபினாமினா. அதுல இருந்து எப்படி கொஞ்சம் கொஞ்சம் குறைக்க, அதோட இம்பாக்ட் எப்படி குறைக்க முடியும் அப்படிங்கிறத பார்க்கணும். இன்னொரு கோவிட் வருமா வராதா அப்படிங்கிற கேள்விக்கு யாருக்கும் பதில் தெரியாது. பட் லைக்லிஹுட் கோவிடா வராது, வேற ஏதாவது ஒரு பேண்டமிக். ஏன்னா இவல்யூஷன் இது நடந்துட்டே தான் இருக்க போகுது. அதுக்கு நம்ம தயார்படுத்திக்கணுமா, இல்ல கொஞ்சம் உஷாரா இருக்கணுமா? வந்தா எப்படி ஹேண்டில் பண்ணணும், வருமுன் தடுக்கிறது எப்படி? கெமிக்கல் வேண்டாம். ஏன்னா நம்ம நிறைய யூஸ் பண்ணிட்டோம். நம்ம
சோப்புல இருந்து ஹேண்ட் சானிடைசர்ல இருந்து எல்லாமே ஒரு வகையான கெமிக்கல். அப்போ இது வந்து ஹாஸ்பிட்டல் இருக்கிற டாக்டரை இது வந்து 2017 நாங்க சேஃப்கார்ட் பண்ணி கொடுத்தது. மேல இருக்கிறது பாத்தீங்கன்னா அந்த கிருமி அந்த கையில மெஷின்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1/4 மணி நேரம் அந்த மிஷின் உள்ள அந்த ஆபரேஷன் தியேட்டர்ல ஃபினிஷ் பண்ணி வரும்போது அப்புறம் எடுத்து பார்த்தோம்னா அது குறைஞ்சிருக்கு. இது கிட்டத்தட்ட 90% மேல அந்த கிருமிகள் குறைஞ்சிருந்தது. வெறும் காத்து மட்டும்தான். இந்த மிஷின் எதையும் யூஸ் பண்ண போறது நாங்க டெக்னாலஜில எதுவுமே யூஸ் பண்றது வெறும் காத்தை எடுப்போம். அந்த டெக்னாலஜி மூலியமா உள்ள கன்வெர்ட் பண்ணி வெறும் காத்தா உள்ள கொடுத்து கிருமியை கொண்டு அது காத்தா மாறி ரெடியா இருக்கும். அவ்வளவுதான். ஸோ இது வந்து ஒரு ஐயோப்படல். ஏன்னா இந்தியாவில் வந்து அமெரிக்காவில் கூட தெரிஞ்ச அதே எஃபிகசி இந்தியாவில் வருமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருந்தது. ஏன்னா கண்டிஷன்ஸ் வேற. யூஎஸ் இல்லாட்டி ஆஸ்திரேலியாவாக இருக்கணும் ரொம்ப ஒரு கண்ட்ரோல்டு அட்மாஸ்பியரா இருக்கும். இந்தியாவில் நம்மளுக்கு நிறைய அன்கண்ட்ரோல். ஒரு ஹாஸ்பிட்டல் நிர்வாகம் பண்றது எவ்வளவு சிரமம்னு அந்த நிர்வாகிகிட்ட கேட்ட மாதிரி நம்ம ஒரு பெட் ஒரு 550 பெட் இருக்கிற ஹாஸ்பிட்டல் நடத்துறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணுவாங்க. 550 பெட்டுக்கு தேவையான வசதிகள் தான் கொடுக்க முடியும். ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு நாளைக்கு 200 லிட்டர் தண்ணி வேணும்னா அதுதான் இது பண்ண முடியும். பட் நம்மளுடைய கல்ச்சர்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு நோயாளிக்கு 10 விசிட்டர்ஸ் இருக்கும். அவர் ஐசியூக்குள்ள படுத்திருந்தாலும் நம்ம வெளியே நின்று பார்த்துட்டு இருப்போம் என்ன நடக்குது அவருக்கு. நம்ம ஒன்றும் அதனால பண்ண போறது இல்லை. பட் நம்மளுடைய மாரல் சப்போர்ட் கல்ச்சரல் ப்ராக்டிஸ் அதுக்காக நம்ம வெளியே. அப்போ அந்த 10 பேர் இப்போ ஒரு நோயாளிக்கு 10 பேர்னா நீங்க ஹாஸ்பிட்டல் நிர்வாகிகளோட நினைச்சுக்கோங்களே நினைச்சு பாருங்க. அவங்க எவ்வளவு சிரமத்தில் இருப்பாங்க. தண்ணி கொடுக்கணும், உங்களுக்கு எக்கார இடம் கொடுக்கணும். அப்போ அத்தனை பிரச்சனைகளையும் நம்ம எவ்வளவோ நோயை உள்ள கொண்டு போவோம். நம்ம அப்பதான் பஸ்ல ஏறி வருப்போம். முந்தா நாள் எங்காவது கல்யாணத்துக்கு போயிட்டு வந்திருப்போம், வெளியே எங்காவது ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்திருப்போம், ஒரு இன்டர்நேஷனல் ஹாலிடே போயிட்டு வந்திருப்போம். எல்லா கிருமியும் நம்ம உடம்புக்குள்ள இருக்கும். அதை நம்ம வீட்டில் விட்டுருந்தோம்னா அது கம்மன ஒரு கண்டைன் அட்மாஸ்பியர்ல போயிடும். பட் இந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ள போகும்போது என்ன நம்மளுடைய விஸ்டம் அங்கேயும் போகுது. அப்போ அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை தான். இதை வந்து நிர்வாகிகளுக்கு நான் வந்து அடிக்கடி அவங்களுக்கு சந்திக்கும் போது பேசுவாங்க, இதை பற்றி தான் பேசுவோம். அப்போ இது ஒரு பெரிய சேலஞ்ச். நம்ம கண்ட்ரில வந்து ஒரு பேஷண்ட்டோட வர்ற சுத்தி இருக்கிற அந்த ஈகோ சிஸ்டத்தை வந்து கண்டெயின் பண்ணி அவங்களை சேஃப்கார்ட் பண்ணி வெளியே அனுப்புறதுங்கிறது மிகப்பெரிய சேலஞ்ச். அதுக்கான ஒரு முயற்சியில் ஆரம்பிச்சதுதான் இந்த வேலை, இந்த பர்டிகுலர் டெக்னாலஜி. இது வந்து 2016-17 ஆரம்பிச்சு ஒரு இதுல போயிட்டு இருந்தது. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அன்பார்ச்சுனேட்லி வி ஆல் ஹேட் டு ஃபேஸ் COVID-19. அதனால அது எப்படி இதை சமாளிக்கிறதுன்னு யாருக்கும் சொல்யூஷன் இல்லை. அந்த சமயங்களில் நாங்கள் இந்த we have done this work earlier. நம்ம இது பண்ண கோவிட் அப்படிங்கிற ஒரு சின்ன வைரஸ் மட்டும்தான். நம்ம இது வரைக்கும் இந்த முன்னாடி இதுல பார்த்தது பார்த்தீங்கன்னா அதுல அந்த கிருமிகள், பாக்டீரியா, வைரஸ், ஃபங்கை எல்லாமே எல்லா நுண்ணுயிர்களும் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சது. ஸோ பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆஃபீஸ்க்கு ஒரு கடிதம் எழுதணும், இந்த மாதிரி பண்ண முடியும், வி கேன் ஹெல்ப் டு காம்பேட் COVID-19 அப்படிங்கிறது தான். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 6 மாதம், அதாவது மார்ச்ல கோவிட் ஃபர்ஸ்ட் வேவ் வந்தது. ஜூன் ஜூலை அப்படிங்கும்போது ஒரு 800-900 கம்பெனிகள் அவங்க அழைச்சு பேசினாங்க என்ன மாதிரி பண்ணலாம். என்ன ஏன்னா யாருக்கிட்டையும் இப்போ ரெடிமேட் சொல்யூஷன் இல்லை. எனிதிங் இஸ் சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங். வி ஹேவ் டு ஆக்ட் ஆன் இட். ஏன்னா இது ஸ்ப்ரெட்டை குறைக்கணும். அட்லீஸ்ட் ஃப்ரண்ட் லைன் பீப்புளை சேவ் பண்ணணும். ஃப்ரண்ட் லைன்னா ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ். நம்ம போய் படுத்துருவோம் ஒரு ஹாஸ்பிட்டலில். நீங்க நிறைய பார்த்துருக்கோம். நம்ம அந்த நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ்ல பெட்ஸ் அவைலபிளா இருக்கும், டாக்டர்ஸ் இருக்க மாட்டாங்க. The doctors were also infected. அப்ப யாரை கியூர் பண்றது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. So we told them இது பண்ணலாம், இப்படி இது பண்ணலாம் போது then finally they chose us as one of the companies to come and help the government of India using through Ministry of Science and Technology. அப்போ போயிட்டு இருந்தோம். அப்போ அந்த காலங்களில் இன்னும் கொஞ்சம் வேகமா செயல்படலாம். ஏன்னா கோவிட் டைம்ல யாரும் வேலை செய்ய முடியாது இல்லைங்களா, யாருனாலையும் அந்த ஃப்ரீடம் இல்லை. So we had special permission from the central government to operate and make equipments to supply to them. And we have also made donations to across India, equipment donations from Orissa, Tamil Nadu, Tirupur district, Kerala, and Karnataka and other places. So அதுதான் இப்போ உயிர் தொற்றை காப்பாற்றுறதுக்கு ஒரு கெமிக்கல் தேவையில்லை, ஒரு ஸ்பெஷலைஸ்ட் டிவைஸ் தேவையில்லை, ஒரு சிம்பிளிஃபைட் சிஸ்டம். அப்போ இது வந்து வீட்டுக்கு யூஸ் பண்ண முடியுமா? யூஸ் பண்ண முடியும். பட் இது எல்லாமே நாங்க பண்றது என்னன்னா அன்ஆக்குபைட் ஸ்பேசஸ். அப்போ ஒரு வீடுல நீங்க இருக்கும்போது அதை பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து அதனுடைய கான்சென்ட்ரேஷன், அது ப்ரொடியூஸ் பண்ற பிளாஸ்மா ப்ரொடியூஸ் பண்ற ஃப்ரீ ரேடிக்கல் கான்சென்ட்ரேஷன் ஹியூமனுக்கு ஒரு கிருமியை கொள்ற எதுவுமே மனிதனையும் கொள்ளும் இல்லையா? ஏன்னா அது ஒரு உயிரினம் தானே. கிருமியை கொள்ளுதுன்னா அவங்க மனிதனை கொள்ளுன்னு சொல்ல முடியாது, மனிதனை பாதிக்கும், மனிதனுடைய செல்களையும் அதிக பாதிப்பு இருக்கும். அதனால இது வந்து நாங்க அன்ஆக்குபைட் ஸ்பேசஸ்ல மட்டும்தான் இதை ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். கோவிட் ரூம்ல இருந்து, ஐசோலேஷன் ரூம்ல இருந்து, ஆம்புலன்ஸ்ல இருந்து, யூ நேம் இட், எவ்ரிவேர் தி சிஸ்டம் வாஸ் பீயிங் யூஸ்ட் அண்ட் டிப்ளாய்ட். ஸ்கூல்ஸா இருக்கட்டும்,
இன்ஸ்டிடியூஷன்ஸ் எங்க வந்து அதை இதாக மாத்திருந்தாங்க, கோவிட் பெட்ஸா மாத்திருந்தாங்க. அது வந்து ஒரு கோவிட் என்ன சொல்றதுங்க, ஒரு வேக்கப் கால், நம்ம எல்லாத்துக்குமே ஒரு வேக்கப் கால். ஹேண்ட் ஹைஜீன் அப்படிங்கிற ஒரு ப்ராக்டிஸை கொடுத்தது கோவிட் தான் நான் நினைக்கிறேன். நிறைய பேர் நம்ம பல விஷயங்கள் பண்ணும்போது தெரிஞ்சோ தெரியாமல், அது ஒரு ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனலாக இருக்கட்டும், சிம்பிள் குழந்தைகளா இருக்கட்டும், சாப்பிட போகும்போது கைகளும் விஷயங்கள் நிறைய உண்டு எங்களுடைய ஒர்க்ல. அப்போ அதெல்லாம் மானிட்டர் பண்ணிட்டே வந்தோம். கைகள் வரைக்கும் சோப்பு வேணாங்கிற கண்டிஷனுக்கு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்துருந்தோம் விசாகப்பட்டினத்தில். குழந்தைகளுடைய டயோரி இல்னஸ் ரிமோட் ஸ்கூல் அப்படியே குறைஞ்சிட்டே வந்தது. ஒரு 6 மாத காலங்களில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எந்த ஒரு கண்டாமினேஷனில் வந்த பிரச்சனையே இல்லாமல் இருந்தது. ஸோ இதுதான் அதனுடைய பேக்ரவுண்ட், இந்த டெக்னாலஜியோடது. கோவிட் அஃப்கோர்ஸ் சென்னை மெட்ரோ அப்படிங்கிற நிறுவனம், அது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சென்னை மெட்ரோ ரயில் வந்து இந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணாங்க கோவிட். ஏன்னா அவங்களுடைய பேசஞ்சரோட இதே குறைஞ்சு போச்சு, டிராவல் பண்ண முடியறதில்லை. ஸோ இப்போ அது நாங்கள் ஆரம்பிச்சு ஜூன் நவம்பர் அந்த மாதிரி காலங்களில் ஆரம்பிச்சு மெட்ரோ ட்ரெயின்ஸையும் மெட்ரோ ஸ்டேஷன்ஸையும் சேஃப்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்க அதெல்லாம் டிராவல் நிறைய பேர் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 75,000 பேர் டிராவல் பண்ணிட்டு இருந்தாங்க சென்னை மெட்ரோல. கோவிட் வந்து ரீஓபன் பண்ணதுக்கு அப்புறம் வெறும் 25,000 பேர் தான் டிராவல் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதோட கான்ஃபிடன்ஸ் ரேட் குறைஞ்சிச்சு. ட்ரெயின் போற யூஸ் பண்றதுன்னா ஒரு மேஜர் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அது. நீங்க அதை விட்டீங்கன்னா எல்லாரும் கார் தான் எடுத்துட்டு போக வேண்டியதா இருக்கும். அப்போ டிராஃபிக் இட் ஹேஸ் மல்டிபிள் எஃபெக்ட்ஸ் ஆன் த சொசைட்டி. அப்போ மெட்ரோ நிறுவனத்தை அப்ரோச் பண்ணாங்க, இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருந்தது, என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது வி ப்ரொவைடட் தி சிஸ்டம். ஸோ அப்போ அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. அது மூலியமா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட லார்ஜஸ்ட் மெட்ரோ அது. ஒரு 40 ஸ்டேஷன் இப்போ செயல்பாட்டில் இருக்குன்னு வைங்களேன். 32 ட்ரெயின்ஸ் ஓடிட்டு இருக்காங்க சென்னையில ஃபுல்லா as we speak now. ஒரு 4 மாதத்துல முடிக்கணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு டார்கெட் வச்சாங்க. வித் அவர் ஒர்க் ஃபோர்ஸ் we were able to do it in 3 months. இப்போ 40 ஸ்டேஷனையும் 32 ட்ரெயினையும் நாங்கள் அந்த சிஸ்டம்ஸ் இன்ஸ்டால் பண்ணி ரெடி பண்ணி ஆப்ரேஷனுக்கு கொண்டு வந்து 3 மாதத்துல முடிச்சு கொடுக்கும்போது அதனுடைய இப்போ பாத்தீங்கன்னா அந்த மெட்ரோ இஸ் ஆப்ரேட்டிங் வெல். ஈவன் நெக்ஸ்ட் பேண்டமிக் வந்தாலும் அதில் சேஃப்கார்ட் பண்ண முடியும். அதாவது நீங்க ஒரு இண்டோர் ரூம், நான் பேசுறது எல்லாமே ஒரு இண்டோர் ரூம் கூட தான். அவுட்டோர்ல போய் ஒரு தொற்று வருது அப்படின்னா யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா அதனுடைய டைரக்ஷன்ஸ் அன்கண்ட்ரோல்டு அட்மாஸ்பியர், அது எங்கிருந்து வேணாலும் வரலாம். அங்க போய் நீங்க ஒரு ஆக்ஷன் எடுக்கிறதுல எந்த பிரயோஜனம் இல்லை, கடல்ல போட்ட பெருங்காயம் மாதிரி சொல்லலாம். ஒரு கண்ட்ரோல் ரூம்ல பண்ணும்போது அதனுடைய இன்சிடென்ட்ஸை குறைக்கும். ஒரு நபர்கிட்ட இருந்து இன்னொரு நபருக்கு போறதுன்னா அந்த இன்சிடென்ட்டை குறைக்க முடியும் நம்மளால. அதுதான் நம்மளுடைய எக்ஸசைஸா இருக்கும். ஸோ அதுதான் பண்ணி முடிச்சோம். ஸோ அது தட் இஸ் ஜஸ்ட் ஒன் பார்ட் ஆஃப் இட். அங்கே இருந்த சில இதுதான் வைங்களேன், அதில் எப்படி இன்ஸ்டால் பண்ணாங்க, எங்கே பார்த்தாங்க, காற்றுல எங்கே காற்றையும் கிளீன் பண்ணணும், அட் த சேம் டைம் ட்ரெயினோட இன்டீரியர்ஸையும் கிளீன் பண்ணணும். ரெண்டுக்குமே வந்து கெமிக்கல் இல்லாமல் பண்ணணும் முக்கியமா. ஏன்னா நீங்க ஒரு நிறுவனம் நடத்திட்டு இருக்கீங்க, ஒரு வருஷத்துக்கு இவ்வளவுதான் என்னோட ஆப்ரேஷன் பட்ஜெட் இருக்கும். எனக்கு வந்து கேபெக்ஸ் இவ்வளவு இருக்கும், அது முடிச்சாச்சு, எனக்கு ஒரு வருஷத்துக்கு இவ்வளவுதான் ஆப்ரேஷன்ஸ் வேணும்னா திடீர்னு ஒரு பேண்டமிக்கோ வரும்போது உங்களுடைய ஆப்ரேஷன்ஸ் காஸ்ட் வந்து எங்கேயோ இட் ஜஸ்ட் ஷூட் அப். என்னன்னே தெரியாது, ஏதாவது பணத்தை சோர்ஸ் பண்ணி தான் நீங்க ரன் பண்ணி ஆகும். பட் அதை நாங்கள் கட் பண்றதுங்கிறது ஓகே. அவங்களுடைய ஆப்ரேஷன் பட்ஜெட் எவ்ரி ஒன், நாட் ஒன்லி ஃபார் மெட்ரோ, எல்லாத்துக்குமே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தது. ஸோ நாங்கள் சொன்னோம் இதை பண்ணுவோம், ஆப்பெக்ஸே தேவைப்படாது. ஏன்னா வெறும் காத்து தானே, காத்துக்கு எதுக்கு நம்ம காசு கொடுக்கணும், இன்னும் அந்த நிலைமை வரக்கூடாதுன்னு நான் விரும்புகிறேன். ஸோ அப்படி பண்ணும்போது தான் என்டையர் மெட்ரோ ஸ்டேஷன், அண்டர் கிரவுண்ட் மெட்ரோ ஸ்டேஷன் எல்லாத்துமே நம்ம ஆப்ரேஷன்ஸ் இருந்துட்டு எல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது. பட் அந்த மெஷின்ஸ் பின்னாடி வேலை செஞ்சுட்டே இருக்கு. அதே மாதிரி ட்ரெயின்ஸ்லேயே அதே மாதிரி உங்களுக்கு கண்ணுக்கு எங்கேயுமே தெரியாது, அது அந்த வேலையில பண்ணிட்டு. இது வந்து ஸ்ப்ரே பண்றதுக்காக, அதாவது எப்பவுமே நியூஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம ஒன்று சொல்லுவோம், அவங்க போடுவாங்க, அது மாதிரி தான் அந்த நியூஸ். நாங்க அங்க இருக்கிற மிஷினுக்கு சம்மந்தம் இல்லை, அவங்க போட்டுக்கிற போட்டோவும். பட் பேக்ரவுண்ட்ல இந்த வேலை நடந்துட்டு இருந்துன்னு வச்சுக்கோங்க. இப்போ காத்தை வச்சு இப்போ இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே ஒரு காத்து மூலியமா, இதே காத்து தான். இப்ப நான் உங்களுக்கு ரூம்குள்ள ஒரு காத்தை விட்டு எப்படி கிருமியை கொண்டது காமிச்சோம், அதே மாதிரிதான் அதே இதைத்தான் நீங்க தண்ணிக்குள்ள டிஸ்சார்ஜ் பண்ணியும் தண்ணியில் இருக்கிற கிருமியையும் கொண்டு அது மறுபடியும் காத்தா மாறினதுக்கு நம்ம குடிச்சுக்கிறோம். ஸோ இதுல எந்த ஒரு மாறுதலும் கிடையாது. ப்ராசஸ் ரிமைன்ஸ் த சேம். குடிக்கிற தண்ணியை நம்ம கிளீனா குடிச்சுக்கிறோம், இருக்கிற ரூமை நம்ம கிளீனா வச்சுக்கிறோம். அது சரி. நான் வந்து இப்போ கேட்கலாம், இது வந்து நீங்க ரூம் விட்டு வெளியே போய் தான் நீங்க கிளீன் பண்ண சொல்றீங்க, அது ரூம்னு பேசுவோம். தண்ணி இருக்கும்போது பிரச்சனை இல்லைங்க, தண்ணிக்குள்ள நீங்க விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு தண்ணியை குடிக்கலாம், 100% கேரண்டி அதுல இருந்து கிருமி இருக்காது. இருந்தாலும் அது உங்களுடைய ஒரு இன்ஃபெக்ஷனை கொண்டு வர லெவலுக்கு இருக்காது. அந்த கேள்விதான் அடுத்தது. நீங்க ரூமை விட்டு வெளியே போக சொல்லிட்டு பண்ணீங்கன்னா எத்தனை நேரத்துக்கு அந்த ரூம் கிளீன் ஆகும்? இது முக்கியமான கேள்விங்க அது. ஏன்னா எல்லாரும் கேட்கக்கூடியதுதான். எல்லாரும் நம்ம
அக்ஷய்குமார் வந்து சொல்ற மாதிரி தான் வைங்களேன், ஒரு ஹார்பிக் எடுத்துட்டு வந்து இந்த 99.9% நான் கிருமியை கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, ஏன் அந்த 99.9 100% குறைக்க முடியாது அப்படின்னு நீங்க கேட்கலாம் கேள்வி. கண்டிப்பா குறைக்க முடியாதுங்க. உண்மையா சாத்தியமான உண்மை அது. ஒரு ரூம் இல்லாட்டி ஒரு ஒரு ஃபெசிலிட்டி, உங்க குழந்தைக்கு சளி பிடிச்சிருக்கு, இல்ல உங்களுக்கு சளி பிடிச்சிருக்கு, ரூம்குள்ள ஐசோலேட் பண்ணி வச்சிருக்கீங்க. அந்த ரூம் வந்து யாரும் போகல. அப்ப நீங்க உங்களையே ப்ரிவென்ட் பண்ணி அதுல இருந்து ஐசோலேட் ஆகி தொற்று இல்லாம இருக்கீங்க. ரூம்குள்ள போனதுக்கு அப்புறம் அங்க கிருமி எல்லா பேருக்கும் இருக்கும், நீங்க எடுத்துக்கிறீங்க. சரி, இப்ப 2 பேருக்கும் சரியாயிடுச்சு. உங்களுக்கும் உங்க வீட்டுல இருந்து யாருக்காவது அந்த தொற்று இருந்தாலும் சரியாயிடுச்சு. மறுபடியும் அந்த தொற்று எப்ப வரும்னா, அந்த ரூம் என்னதான் நீங்க கிளீனா வச்சிருந்தீங்கனாலும் அடுத்த ஹியூமன் ஆக்டிவிட்டி வந்தவரைக்கும் அந்த தொற்று உள்ள வரக்கும் போகுது. அதை யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ இட் இஸ் பிரிவென்டிவ் மெக்கானிசம். அதனால அந்த ரூமை வெக்கேட் பண்ணி கிளீன் பண்றோம், அந்த ரூமை யூஸ் பண்றோம். சரி, இது வந்து சில இடங்கள்ல வேலை செய்யும், சில இடங்கள்ல வேலை செய்யாது. ஏன்னா சில இடத்துல நீங்க இருந்தே ஆகணும் முழுக்கல. அப்ப அந்த இருக்கும் போதே எப்படி டிஸ்இன்ஃபெக்ட் பண்றது அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருந்துட்டே இருந்தது. இதுக்கான தேடல் எங்களுக்கு இப்ப இல்லைங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே அந்த தேடல் இருந்துட்டே தான் இருந்தது எங்க சைட்லயும் ரிசர்ச் சயின்டிஸ்ட் குரூப்புக்குள்ள. அதுல பண்ண வந்த இன்னொரு டெக்னாலஜி, இதே டெக்னாலஜி பட் இன்னொரு ஃபார்ம் ஆஃப் இதுதான் வந்து ஒரு லைட்டா கொண்டு வந்தது. இது வந்து we are the only one in the world now to have done this exercise, to have a product now which is given across the globe. அது பார்த்தீங்கன்னா இன்விசிபிள் லைட்டிங். நம்ம பார்க்கறது எல்லாமே விசிபிள் லைட். உங்களுக்கு தெரியக்கூடிய, நீங்க என்ன பார்க்குறீங்க, நான் உங்களை பார்க்குற ஸ்கிரீன் எல்லாம் விசிபிள் லைட். இன்விசிபிள் லைட்னா நீங்க என்ன பூச்சாடி காமிக்கிறீங்களா அப்படின்னு கூட கேட்கலாம். இல்லைங்க, இன்விசிபிள் லைட் ஒன்று இருக்கு. அது என்னங்கிறது நான் உங்களுக்கு அடுத்து சொல்றேன். இன்விசிபிள் லைட் நம்ம கண்ணுக்கு தெரியாது, நம்ம கண்ணுக்கு தெரியாது. பட் கிருமிகளை அது தாக்கக்கூடியது. நம்ம பாடியில இருக்கக்கூடிய, மேல இருக்கக்கூடிய, உள்ளுக்குள்ள இருக்கக்கூடியது, நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடியது. ஏன்னா கிருமிகள் இஸ் எவ்ரிவேர். நீங்க நான் சொன்ன மாதிரி தான், அது எங்க வேணாலும் இருக்கலாம். பட் அது ஒரு கிரிட்டிக்கல் மாஸ். நம்மளே பாத்தீங்கன்னா ஒரு கூட்டம் சேர்ந்துருச்சு, அந்த கூட்டம் சேர்ந்தா தான் பயமே. தனி மனிதனா இருக்கும்போது யாருக்கும் அதோட நம்மளுடைய டாபிக் அதுதானே, யூனிட்டி பிரிங்ஸ் ஸ்ட்ரென்த். ஒன்றுபட்டால் எதையும் வெல்லலாம் தான் நம்ம கேள்வியினுடைய. அதே மாதிரி தான் எந்த ஒரு கிருமியும் ஒரு கிரிட்டிக்கல் மாஸ் வந்தா தான் அது இட் வில் ஸ்டார்ட் டு ஆக்ட். அந்த கிரிட்டிக்கல் மாஸ் வர வரைக்கும் அது தனியா காட்டுலயோ இல்ல நீர்லயோ அதோட வேலை இல்லைன்னா அது ஒரு உயிரினம் சர்வை பார்க்கணும். ஸோ அதனால அது போயிட்டு தான் இருக்கும். அந்த கிரிட்டிக்கல் மாஸ் வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ப்ரிவென்ஷன். இதனால 100% குறைக்க முடியுமா, 150% குறைக்க முடியுமான்னா கேட்டாங்கன்னா அது நம்ம சொல்லலாம் விளம்பரத்துக்காக, பட் உண்மையில அது பண்ண முடியாது. ஸோ அதோட இன்சிடென்ஸை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணணும், அதை நம்ம பண்ணிட்டே இருக்கோம். இந்த இன்விசிபிள் லைட் எப்படி பார்த்தீங்கன்னா, நம்ம பார்க்கக்கூடிய, நமக்கு கண்ணுக்கு தெரியக்கூடிய ஒரு வேவ் லென்த் சொல்லுவோம் பிசிக்ஸ்ல. நம்ம படிச்சிருக்கோம், அஃப்கோர்ஸ் எல்லாருமே நீங்க ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்க. கண்ணுக்கு தெரியாம ஒரு பேண்ட் இருக்கும். அது நீங்க ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா பாக்குற எக்ஸ்ரேல இருந்து, நீங்க சாப்பிட்ற கேஷ்யூ நட்டை ரோஸ்ட் பண்ற இன்ஃப்ராரெட்ல இருந்து, சூரிய ஒளியில ஓசோன்ல ஓட்ட போடுற யூவி வரைக்கும், இதெல்லாம் வந்து நமக்கு கண்ணுக்கு தெரியாத பிம்பங்கள், இன்விசிபிள் லைட்டிங். சரி, இது மூலியமா என்ன பண்ணலாம் அப்படிங்கும் போது, நீங்க டிபிக்கலா யூவி லைட்னு சொல்லுவோம். அந்த யூவி லைட்டை வச்சு டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணுவோம். நம்ம கோவிட் டைம்ல நல்லாவே இருந்தது அது. ஆக்சுவலா எல்லாருமே யூவி லைட்டை வச்சு, நம்ம ரூபா நோட்ல இருந்து, செல்போன்ல இருந்து ஒரு சேம்பர் பாக்ஸ் மாதிரி பண்ணி அதை வச்சு அதுக்குள்ள கொஞ்ச நேரம் வச்சிருந்தீங்கன்னா எல்லாமே கிருமி செத்து போயிடும், நீங்க எடுத்துருங்கன்னு சொல்லி பண்ணிட்டு இருக்கோம். எஸ், இட் இஸ் ட்ரூ. ஹவு ஃபார் இட் இஸ் ட்ரூ? எஸ், அது டு பி வேலிடேட்டட். சரி, அப்படி நம்ம போய் ஒரு ஆப்ஜெக்டை வச்சுட்டு டிஸ்இன்ஃபெக்ட் பண்ண நம்ம ஏன் நம்மளே அந்த யூவி சேம்பருக்குள்ள போய் நின்று டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணிக்க கூடாது அப்படிங்கிற கேள்வி பல பேருக்கு வந்திருக்கும். கண்டிப்பா இல்லைங்களா? நீங்க ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ள போறீங்க, இல்ல ஒரு பஸ் ஏற போறீங்க, வீட்டுக்குள்ள வர்றீங்க. வீட்டுக்குள்ள வரும்போது ஒரு கியூபிக்கல் வச்சிருக்கலாமே வீட்டுக்கு வெளியே. சும்மா போய் நம்ம லிஃப்ட் மாதிரி ஒன்று வச்சுட்டு உள்ள போய் பட்டன் தட்டணும், யூவி உங்க மேல ஷவர் ஆகும். அந்த லைட் பட்டனையும் நீங்க எல்லா கிருமியும் செத்துணும்ல, நீங்க வீட்டுக்குள்ள போயிட்டு அந்த கோவிட் இருந்து எல்லாத்தையும் தப்ப வச்சிடலாமே ஒரு கேள்வி வரும். கண்டிப்பா அது பண்ண முடியாதுங்க. அது காரணம் யூவி லைட் இது வரைக்கும் இருந்த அந்த வேவ் லென்த் சொல்லுவோம் இல்லைங்களா? சூரிய ஒளியில பாத்தீங்கன்னா எல்லாமே இருக்கும், எல்லா வேவ் லென்த்ல ஒளி வந்துகிட்டே இருக்கும். அந்த யூவி லைட், அந்த பர்டிகுலர் வேவ் லென்த் இப்போ மார்க்கெட்ல இருக்கிறது மெர்குரி பேஸ்ட் லேம்ப்ஸ் சொல்லுவோம். அதே அதுல வர வேவ் லென்த் இஸ் வெரி வெரி டெட்ரிமெண்டல் டு ஹியூமன் ஸ்கின். அதாவது ஓவர் எக்ஸ்போஷர் அதுல நடந்ததுன்னா ஸ்கின் கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மெலனோமா அப்படின்னு சொல்லுவோம், அது வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது தான் அதை ரெக்கமெண்ட் பண்றதே இல்லை. அதாவது ஹியூமன் ஸ்கின்னுக்கு அந்த யூவிக்கு தமிழ்ல சரியான வார்த்தை தெரியலைங்க, பட் அந்த யூவி லைட் படும்போது அந்த ஸ்கின் கேன்சர் வர்றதுக்கானங்கிறது அதை வந்து ஹியூமன் எக்ஸ்போசர் லிமிட் பண்றது இல்லை. ஸோ இப்படி ஒரு லிமிடேஷன் டெக்னாலஜி ஒரு மனிதனால் உருவாக்கப்பட்டதான டெக்னாலஜி. ஸோ ஏன் இதை நம்ம மறுபடியும் ஃபர்தரா என்ஹான்ஸ் பண்ண முடியாத ஒரு கேள்வி வரும்போது தான் அந்த யூவில பல வேவ் லென்த் இருக்குங்க. அதுல பாத்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சது 400 to 700 கண்ணுக்கு தெரியக்கூடியது. நான் பேசுற வேவ் லென்த் எல்லாமே 200 இருந்து 280 நேனோமீட்டர். அப்ப அதுல ஒரு பர்டிகுலர் வேவ் லென்த் எடுக்கிறோம், ஏன்னா அதை தான் நம்மளால கொண்டு வரணும்.
அதுல பண்ணக்கூடிய ஒரு லேம்ப் தான் நாங்க அடுத்து பண்ண ஒரு இன்னோவேஷன். அது மூலியமா ஸ்கின்னுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம, ஸ்கின்னுக்கு மட்டும் இல்ல, உங்களுடைய ரெட்டினா, அதாவது நீங்க டைரக்டா அந்த லேம்ப பார்த்தீங்கனாலும், அந்த லேம்ப்னால உங்களுக்கு எந்த ஒரு டேமேஜும் வராது. அதாவது எனர்ஜி இன்டென்சிட்டி பொறுத்தளவுக்கு. இது ஃபண்டமெண்டல் சயின்ஸ் விட்டுறலாங்க. அது அப்ளிகேஷனுக்கு வருவோம். அப்படி பண்ணும்போது என்னன்னா, கன்டினியூஸா நீங்க வீட்ல உட்கார்ந்துட்டு நீங்க இது பண்றீங்க. இது யாருக்காக பண்ணப்பட்டது அப்படின்னா, எங்களுடைய நோக்கம் நான் முதல்லயே சொன்ன மாரி, வல்னரபிள் பீப்பிள். ஒரு சொசைட்டின்னு எடுத்தோம்னா யார் யார் வல்னரபிள்? நீங்களும் நானும் வல்னரபிள் கிடையாது. அந்த ஒரு ஹையரார்க்கில பார்த்தோம்னா. ஏன்னா நம்மளுக்கு எல்லாமே இருக்கு. இந்த சென்ஸ் ஆக்சஸ் இருக்கு. சளி பிடிக்கும். பட் உடனே பிடிக்கும். 2 நாள் கழிச்சு பிடிக்கும். பட் வல்னரபிள் பீப்பிள்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எந்த ஒரு டெக்னாலஜிக்கல் ஆக்சஸ் இல்லாத ஒரு பார்ட் ஆஃப் வல்னரபிள் கம்யூனிட்டி. அதாவது அது நம்ம நம்ம இப்ப சொல்லிட்டு இருக்கோம் இல்லைங்களா? அந்த சிவிலைஸ்டு வேர்ல்டு சொல்றோம் இல்லைங்களா? அந்த சிவிலைஸ்டு வேர்ல்டு அதுவும் அவ்வளவு சிவிலைஸ்டு வேர்ல்டு தான் அங்க இருக்கிறவங்க. பட் நம்மளுடைய சிவிலைஸ்டு வேர்ல்டு ஒரு வட்டத்துக்குள்ள நம்ம வச்சிருக்கோம் இல்லையா? அதுக்கு வெளியே இருக்கிறவங்க ட்ரைபல் பீப்புள்னு வச்சுக்கோங்க. ட்ரைப்ஸ் அவங்களுக்கு இருக்காது. ரிமோட் ஏரியால இருக்கிறவங்களுக்கு இருக்காது. ஸோ அவங்கள ஒரு வல்னரபிள் கம்யூனிட்டி. சிவிலைஸ்டு வேர்ல்டுக்குள்ள வல்னரபிள் கம்யூனிட்டி யாருன்னு பாருங்க. நம்மளையே காப்பாற்றக்கூடிய மருத்துவர்கள். அவங்க இப்போ வரைக்கும் சர்ஜரி பண்ணும்போது there is not a single technology which can protect both the patient and the doctor at the same time. Real time. அப்போ ஒரு சர்ஜரி பண்ணும்போது ஒரு பாடியை ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல் பண்றதுக்கு மருத்துவர்களும் கூட இருக்கிற நர்ஸும் they take utmost care so that நீங்க ஒரு ஓபன் ஹார்ட் சர்ஜரிக்காக உள்ள போறோம். சர்ஜரி நல்லபடியா முடிஞ்சு வெளியே வந்துட்டு எல்லாம் ஒரு சொல்லுவாங்க நல்லபடியா சர்ஜரி முடிஞ்சதுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ 2 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு காஃப் பண்ண ஆரம்பிக்கும். இது நடக்கும்னு சொல்ல முடியாது. நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னும் இருக்கு. அப்போ இதுக்கு பேர் செகண்டரி இன்ஃபெக்ஷன் சொல்லுவோம். அதாவது ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ண போய் இன்னொரு பிரச்சனை கூட வந்திருக்கு. ஒரு பிரச்சனையா முளைச்சு வந்திருக்கு. அது அவங்களுடைய கையிலும் இல்லை. ஏன்னா நான் சொன்ன மாதிரி அது 70% ப்ராபபிலிட்டிங்க. அதை எப்படி நம்ம குறைக்க முடியும்? 50%வே குறைக்க முடியும். அது ஈவெண்ட் கண்டிப்பா நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. 70% போது அவங்களுக்கு என்னமோ முயற்சி எடுத்தாலும் குறைக்கிறது ரொம்ப கஷ்டம். இதுக்கு என்ன பண்ணலாம்? யூவி லைட் யூஸ் பண்ண முடியுமா சர்ஜிக்கல் தியேட்டர்ல? கண்டிப்பா யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இட் கேன் ஓப்பன் பாடி. அதை நீங்க யூவி கொடுத்தீங்கன்னா இன்னும் டேமேஜ் தான் அதிகம். அதனால இந்த லேம்பை உருவாக்கணும். இன்விசிபிள் லேம்பை உருவாக்கி சர்ஜிக்கல் தியேட்டர்ல யூஸ் பண்ண முடியுங்கிற ஒரு அங்கீகாரத்தை வாங்கணும். அது இப்போ இபிஐ சர்டிஃபைட் ஃபெசிலிட்டி தான் இப்போ செஞ்சுட்டு இருக்கோங்க. அதுலேயும் இது வரைக்கும் பல விஷயங்கள் பல இடையில யூஸ் பண்ணியாச்சு. டிசோபர் நான் உங்களுக்கு ரன் பண்றேன். அதோட ஆக்ஷனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் என்ன இன்ஃபெக்ஷன் எப்படி கண்ட்ரோல் பண்றோம் அப்படிங்கிறது புரியும். இது எப்படிதான் இருக்கும் அந்த லேம்பை பார்த்தீங்கன்னா, நான் என்னப்பா இன்விசிபிள்னு சொன்னீங்க, சுத்தி லைட் எரியதெல்லாம் தெரியுது. நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கொயரா இருக்கு பாருங்க, அதுதான் அந்த இன்விசிபிள் லைட். ரைட்ல காமிச்சிருக்கோம், அந்த பிளாஸ்மா மாதிரி காமிச்சிருக்கோம் உங்களுக்கு பர்பிள் கலர்ல. இது உண்மையிலேயே ஒரு சயின்டிபிக் இன்னோவேஷன் தான். அது பெருமைப்படுறதா இல்லை அதை நினைச்சு நம்ம என்ன பண்றோம்னு தெரியல. பட் உண்மையிலே break through. As a scientist, I really feel proud. It has actually made an effort. People have made an effort to bring it to this level, and it makes a positive impact on the society. அப்ளிகேஷன் சைட்ல பாத்தீங்கன்னா இது மாற்றம். நம்ம இந்த உள்ளுக்கு சுத்தி இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு ஒயிட் லைட் கொடுத்துருக்கோம். ஏன்னா இன்விசிபிள் லைட்னு கொடுத்து ஒரு டாக்டருக்கு நம்ம வந்து ஒரு ஆபரேஷன் தியேட்டர்ல மாற்றும் போது அது வேலை செய்யலையான்னு யாருக்குமே தெரியும். இது இன்விசிபிள் லைட். அப்ப அதுக்கு மக்களுடைய பெர்செப்ஷனை மாத்தணும் அப்படிங்கறதுக்காக கொடுக்கப்பட்டது அந்த ஒயிட் எல்இடி. அது ஆன் ஆகும்போது ஓகே இந்த ஒயிட் எல்இடி இருக்குதுன்னா இது வேலை செய்யும். அப்போ சரி இது 100% குறைச்சிருமா? உள்ளுக்குள்ள காற்றுல இருக்கிற தொற்றை குறைச்சிருமா? கண்டிப்பா முடியாது. எந்த ஒரு டெக்னாலஜி முடியாது. நீங்க இப்ப டெக்னிக் ஃபார் கிராண்டட். If anyone says I will kill indoor infection in your water or your air in your environment, நீங்க தொற்ற சர்ஃபேஸா இருக்கட்டும், 100% எதையுமே குறைக்க முடியாது. உண்மையிலே முடியாது. ஏன்னா இட் இஸ் a very dynamic situation. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செகண்டும் அது இவால்வ் ஆகிட்டே இருக்கும். நீங்க என்ன உங்களுக்கு நீங்க காமன் மேன் வே ஹவ் நோட்டிஸ்ட் how many variants of COVID we have seen. ஒரு வைரஸ்ல ஆரம்பிச்சோம், டெல்டான்னு வந்துச்சு, மறுபடியும் another வேரியன்ட், இப்போ இன்னொரு பேசிட்டு இருக்கோம். அது என்ன வேரியன்ட் ஆகுதுன்னு தெரியாது. ஸோ இட் இஸ் a very evolving phenomenon. அப்போ தொற்று இப்ப நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி தான் அந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் அக்கரன்ஸ் சொல்லுவோம் இல்லைங்களா? 70% இருந்து 30% குறைக்க, அதாவது 1% குறைச்சதுமே பெரிய அச்சீவ்மெண்ட் தான் என்ன பொறுத்தவரைக்கும். அதாவது 170 பேருக்கு வர வேண்டியதை 130 பேருக்கு தான் வர வைக்கிறாங்க. அந்த 40 உயிரினால நம்ம சேவ் பண்ண முடியாது இல்லையா? அந்த கான்செப்ட் தான். ஸோ அதுதான் இப்ப இருக்கு. இதுதான் நிசர்த்தனமான உண்மை. இதுதான் சாத்தியம் இப்போதைக்கு. இதுக்கப்புறம் ஏதாவது வந்ததுன்னா இட் இஸ் a miracle. அப்போ இதைதான் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். சரி, ஸ்கின்னை பத்தி பேசணும், யூவி லைட்டை பத்தி பேசணும்.
இன்ஃபெக்ஷனை பத்தி பேசுறோம். உங்களுக்கு தோல் மேல, உங்களுடைய ஸ்கின் மேல ஒரு கிருமி இருந்ததுன்னா யாருனாலையும் கண்டுபிடிக்க முடியும். உங்களுக்கும் தெரியாது. இப்ப நான் பேசிட்டு இருக்கவங்களோட என் ஸ்கின் மேல கிருமி இருக்கு, உங்க ஸ்கின் மேலேயும் கிருமி இருக்கு. நோபடி கேன் டினை தட். இதுக்கு என்ன பண்ணலாம்? கை கால் கழுவுறோம், வீட்டுக்குள்ள போகும்போது எங்க வெளியே போயிட்டு வரோம், கை கால் கழுவிட்டு நம்ம பெரியவர்கள் முன்னாடி சொல்லிட்டு இருக்காங்க, வெளியே போயிட்டு வந்தீங்கன்னா வீட்டுக்கு வெளியே தான் நம்ம கொங்கு சமுதாயத்துல முக்கியமா நான் வளர்ந்த காலங்கள்ல இருந்து பார்த்துருக்கேன். வீட்டுக்கு வெளியே ஒரு டேப் இருக்கு, கையை கால் கழுவுனா தான் வீட்டுக்குள்ளே வர முடியும். இன்னைக்குமே அதுல இதுல இருக்கு, நடைமுறையில் இருக்கு. அது காரணம் என்னன்னா பர்சனல் ஹைஜீன். பட் சர்டன் சிச்சுவேஷன்ல நம்ம அதை பண்ண முடியாது. ஒரு அபார்ட்மெண்ட்ல இருக்கீங்க, வேற எங்கேயாவது போறீங்க, பண்ண முடியாது. ஸோ அதனால மல்டிபிள் டெக்னாலஜிஸ் யூஸ் பண்றோம். இது வந்து ஹெல்த் கேர்க்காக உருவாக்கப்பட்டது, ஸ்பெசிஃபிக்கா ஹெல்த் கேர்ல ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் மெனி அதர் மெத்தட்ஸ். இப்போ இந்த நார்மல் யூவி லைட்ல பாத்தீங்கன்னா ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா உங்களுடைய தோலுடைய கிராஸ் செக்ஷனை போட்டிருப்பாங்க, காமிச்சிருக்கோம். மேல இருக்கிற லேயர், அது கீழே இருக்கிற டெர்மஸ், அப்புறம் கீழே டிஷ்யூ வரைக்கும் வருது. இப்போ நார்மல் யூவி பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு உங்க தோலுக்குள்ள பெனட்ரேட் பண்ணும், உங்க ஸ்கின்னை தாண்டி கீழே வரைக்கும் போகும். அப்போ போயிட்டு உங்களுக்கு என்ன நடக்கும்? அதுல ஏதாவது ஒரு கேன்சரஸ் ஆக்டிவிட்டி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. நடக்கும்னு சொல்ல முடியாது, நடக்கிறதுக்கான வாய்ப்புகள். ஒயிட் பீப்புளுக்கு இட் இஸ் வெரி ஹை. ஏன்னா அவங்களுடைய ஸ்கின் அந்த மாதிரி சன் டேன் பண்ணுனா நம்ம ஒரு ஃபேஷனாக நினைச்சிட்டு இருக்கோம். இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் இல் எஃபெக்ட்ஸ், ஸோ பி கேர்ஃபுல். இப்போ இந்த லேம்ப் பார்த்தீங்கன்னா அதோட மேலே நின்றும், இதுல இருந்து அந்த இன்விசிபிள் லைட்டுங்கிறது வந்து மேலே நின்றும், கீழே போகாது, எபிடெர்மிஸை தாண்டி போகாது. ஸோ இது வந்து உங்களோட சர்ஃபேஸ்ல இருக்கிற கிருமிகளை மட்டும்தான் கொல்லுமே ஒழிய உங்களுடைய ஸ்கின்ல போய் எந்த ஒரு பாதிப்பையும் உண்டாக்காது. இதுதான் என்னுடைய பேக்ரவுண்ட். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் எல்லா வேலைகளும் இதை வச்சுதான் நடந்துகிட்டு இருக்கு. சயின்ஸ் இது ஃபண்டமெண்டல் சயின்ஸ் பிஹைண்ட் இட். இது வந்து ஒரு கோன், இங்க லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு கோன் மாதிரி காமிச்சிருக்கும், உங்களுடைய விஷுவலைசேஷனுக்காக மட்டுமே. இந்த மாதிரி ஒரு லேம்ப் ஆன் பண்ணீங்கன்னா அது இப்படி ஒரு கோன், ஒரு 3 மீட்டர் பை 3 மீட்டருக்கு ஒரு கோனை உருவாக்கி கொடுத்துரும். அந்த கோனுக்குள்ள நீங்க வேலை செய்யும் போது உங்களுடைய இன்சிடென்ஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன் ஆர் வெரி லெஸ் கம்பேர்ட் டு வித்வுட் ஹேவிங் எனி மெஷர் டு கண்ட்ரோல். இது பல இடங்கள் இருக்குங்க. இப்போ சவுத் கொரியால கொடுத்துட்டு இருக்கோம், யூஎஸ், இந்தியா. இது ஸ்கூல்ஸ்ல பாத்தீங்கன்னா இதுல இந்த மாதிரி ஒரு 10-12 லேம்ப், ஒரு லேம்ப் இருக்கும். ஏன்னா குழந்தைங்க எங்க இருக்கிறாங்க, குழந்தைகளுக்கான இது தேவை, பாதுகாப்பு தேவை, இங்க ஒரு லேம்ப் இருக்கும் நடுவில். ஹாஸ்பிட்டல்ஸ்ல இருக்கும். இந்த மாதிரி தான் இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல் நடந்துகிட்டு இருக்கு. சேஃப்டி ஃபர்ஸ்ட், காஸ்ட் நெக்ஸ்ட், எஃபெக்டிவ்னஸ் இஸ் பிரைமரி. இதுதான் ஆர்டர் ஆஃப் டெசிஷன் மேக்கிங் வச்சுக்கோங்க. ஒரு இதுல வந்து நம்ம வந்து பல இடங்கள்ல வெறும் காஸ்ட் மட்டும் பார்த்துருவோம், அதனால நிறைய விஷயங்கள் நம்ம தவறுதலாகவும் இது பண்ண வேண்டியதா இருக்கும். அதனால இதுதான் ஆர்டர் வந்து எப்பவுமே டெசிஷன் மேக்கிங் ஆர்டர் வச்சுக்கோங்க. ஃபிளைட்ல யூஸ் பண்றோம், ஏர்கிராஃப்ட் கூட இருக்கு. இப்போ இந்த லைட்ஸ் இது வந்து உங்களுக்காக புரிதலுக்காக காமிச்சது, ஒரு வீடியோ இருக்கும், அதையும் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். நான் அதை உங்களுக்கு வச்சோன்னுமே கொஞ்சம் ஈஸியா புரியும். இந்த வீடியோ உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, ஒரே ஸ்கிரீனை இது பாத்தீங்கன்னா போயிங் 737ல இப்போ அந்த ஒர்க் நடந்துட்டு இருக்குங்க. நம்ம ரீடிங் லேம்ப் இருக்கு இல்லைங்களா, நம்ம மேல உட்காந்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ரீட் பண்றதுக்கு ஒரு இது இருக்கும். நார்மலா நீங்க ரீட் பண்ற லேம்ப் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லைட் வரும், பக்கத்துல ஏர் வென்ட் இருக்கும். இதுக்குள்ள வந்து எங்க பார்ட்னர்ஸ் வந்து இப்போ அந்த லைட்டை வந்து இன்டெகிரேட் பண்றாங்க. இப்போ வரும் பாருங்க. இப்போவா அந்த லேம்ப் ஆன் ஆயிருக்கு. அந்த லேம்ப் வரும்போது உங்களை சுத்தி ஒரு ஷீல்டு மாதிரி இருக்கும். அந்த லேம்ப் உங்களுடைய நீங்க காஃப் பண்றதோ இல்ல பக்கத்துல யாராவது காஃப் பண்ணாங்களோ உங்களுடைய ஷீல்டை உருவாக்கி, இன்விசிபிள் லைட் மூலியமா ஒரு ஷீல்டை உருவாக்கி கொடுத்துரும். இன்னும் மேபி another year அதெல்லாம் 737 மாடல்ஸ்ல மட்டும் இம்ப்ளிமெண்ட் மட்டும்தான் பிளான் இருக்குங்க. ஜஸ்ட் உங்களுக்காக புரிதலுக்காக காமிச்சதான். அந்த ஒரு இதுல ஒரு வியப்புக்கு ஒன்றும் கிடையாது. இது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறதுக்காக ஒரு புரிதலுக்காக காமிச்சதான். I'll go back to the slides now. அந்த இப்போ காமிச்சது. ஸோ இதே மாதிரி தான் கப்பல்லையும் யுண்டாய் மோட்டர் கம்பெனியோட அவங்களுடைய கப்பல்ஸ்லையும் வந்து ஷிப்ல வந்து உங்களுக்கு கோவிட் கேசஸ் போது யூஸ் பண்ணி இது மாதிரி நம்ம நிறைய விஷயங்கள் பண்ண முடியும் டெக்னாலஜி மூலியமா. ஒரு காம்ப்ளெக்ஸ் சயின்ஸ், இது கண்டிப்பாகவே ஒரு காம்ப்ளெக்ஸ் சயின்ஸ் தான். இதை எப்படி சிம்பிளிஃபை பண்றதுங்கிறத எங்களுடைய முழு வேலை இதுவே. ஏதாவது ஹியூமன் போகும்போது எவ்வளவு சிம்பிளா கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான்.
அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா, இங்க நம்மளுடைய இப்ப புதுசா ஓகே ஆராய்ச்சியாளரோட வேலை அடுத்த வேலை என்னங்கிறது உங்களுக்கு கமர்ஷியல் ஒர்க் போயிட்டே தான் இருக்கும். அது ஓகே. அது இட்ஸ் வெரி போரிங் ஆக்டிவிட்டி டு பி ஹானஸ்ட். மூளைக்கு ஏதாவது வேலை கொடுத்துட்டே இருக்கணும். அது டைட்டில் கொடுத்துருக்கேன் பாருங்க. பிரிவென்டிங் கண்டாமினேஷன் ஆஃப் வாட்டர், ஏர் அண்ட் லேண்ட் பொல்யூஷன் இன் யுவர் பேக்யார்ட். லிட்டரலி இன் யுவர் பேக்யார்ட். என்ன பண்றோம் இப்போ? குப்பை கூடங்கள்ல இருக்கக்கூடிய பொல்யூஷனை எப்படி ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படிங்கிறது. நீங்க பாக்குற நீர்த்தேக்கம் வந்து அழகா இருக்கு பாக்குறதுக்கு. நல்லா ஸ்விம் பண்ணலாம்னு நினைச்சிடாதீங்க. இதுல 300 கோடி லிட்டர் தண்ணி இருக்கு. இந்த 300 கோடி லிட்டருமே வந்து ஹைலி பொல்யூட்டட் வாட்டர். இது எதனால பொல்யூட் பண்ணோம்? அப்படி பொல்யூட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்ம டெய்லி நீங்க ஒரு கிலோ ஒவ்வொரு ஹியூமன் பீயிங் ஒரு வீட்ல இருந்து ஒரு 1/2 கிலோ வேஸ்ட் ஜெனரேட் ஆகுது. நீங்க சாப்பிட்ற வேஸ்ட், பிளாஸ்டிக் வேஸ்ட், அமேசான் பார்சல், ஸ்விக்கி, ஜொமேட்டோ, வாட் எவர் யூ நேம் இட், இட்ஸ் தேர். கலெக்ட் பண்றாங்க. நம்ம கோயம்புத்தூர் முனிசிபாலிட்டியா இருக்கட்டும், கார்பரேஷனா இருக்கட்டும், உடுமலைப்பேட்டை முனிசிபாலிட்டியா இருக்கட்டும், சேலமா இருக்கட்டும், பெங்களூரோட கார்பரேஷனா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் ஒரு இடத்துல கொண்டு போய் கொட்டுவாங்க. ஒரு லேண்ட் அவைலபிளா இருக்கும். கொட்டி முடிக்கும் போது நல்லா இருக்கும். ஏன்னா வேற வழி இல்லை, கொட்டி தான் ஆகணும். நம்ம அவ்வளவு வேஸ்ட் ஜெனரேட் பண்றோம் எவ்ரிடே. கொட்டிட்டு நீங்க ஒரு 2 வருஷம் வந்து கொட்டிட்டே இருக்கீங்க. அந்த லேண்டை வந்து அதுக்கப்புறம் கொட்ட முடியாது இதுக்கு மேல. ஏன்னா 30 ஏக்கர் 40 ஏக்கர் இருக்கும். எல்லாம் குப்பையை கொட்டிடுவோம். ஒரு நாளைக்கு 5000 டன் 6000 டன் போகும் குப்பை மட்டும். பெங்களூர் மாதிரி ஒரு ஏரியால மழை பெஞ்சிட்டே இருக்கும். அந்த கழிவுல மழை பெய்ய என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, அதுல இருந்து ஒரு தண்ணி வெளியே வந்துட்டே இருக்கும். அது நினைச்சு பாருங்க எவ்வளவு கொண்டுட்டு அதுதான் அது. நான் உங்களுக்கு போட்டோ காமிச்சது வந்து அதுல இருந்து வந்த தண்ணியினுடைய தேக்கம் தான். 300 கோடி லிட்டர் தண்ணி இருக்கு. இந்த 300 கோடி உங்களுக்கு தூரம் அதுக்கு பக்கத்துல தெரியுது பாருங்க, ஒரு லேக். இது ஒரு பியூட்டிஃபுல்லான அமைப்புங்க இந்த இது. ஐ ரியலி லைக் திஸ் சைட், நாட் பிகாஸ் இட் இஸ் பொல்யூட்டட். அது வந்து ராக் ஸ்ட்ரக்சர் அந்த மாதிரி. இது வெளியே தண்ணியை விடாம அங்கேயே கண்டெயின் பண்ணி வச்சுட்டே இருக்கு. இது மட்டும் நம்ம ஊரா இருந்தது, ஒரு கரிசல் மண்ணா இருந்ததுன்னா இந்த தண்ணி நீங்க தாராவூர்ல தேக்கம் இருந்தது கரூர் வரைக்கும் தண்ணி போறதுக்கான வாய்ப்பு இருக்கு நிலத்துக்கடியிலேயே. ஸோ இதை வந்து நாங்க என்ன பண்றோம், ஒரு இன்னோவேட்டிவா அதை மாத்தி இப்போ ஒரு மாசத்துல ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணி கொடுத்துருக்கோம் பெங்களூர் கார்பரேஷனுக்கு. ஸோ இதுதான் இப்போ ப்ரிவென்ஷன் ஆஃப் இன்ஃபெக்ஷன். இன்ஃபெக்ஷன் நாட் நெசசரிலி ஹேவ் டு கம் ஃப்ரம் இன்டோர், இட் கேன் கம் ஃப்ரம் எனிவேர். ஸோ அதை எப்படி நம்ம ஒரு இதுக்கு ஐம் ரியலி சாரி, இது ரொம்ப டீப்பாகவும் போக முடியல. ஏன்னா அது ஒரு காம்ப்ளெக்ஸான சப்ஜெக்ட். ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறது. அதே சமயத்தில் ஒரு கம்பெனி பத்தியே பேசிட்டு இருக்கக்கூடிய ஒரு அதாவது தெரியக்கூடாது. ஐ வாஸ் வெரி பர்டிகுலர். நான் ராஜசேகரன் நம்ம பத்தி பேசும்போதும் சரி, நான் பேசும்போது வெரி 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 பர்டிகுலர் அபவுட். ஏன்னா இது ஒரு அவேர்னஸ் கிரியேஷனா மட்டுமே இருக்கணும். அவருடைய ஒரு பர்டிகுலர் டார்கெட்டட் இருக்கக்கூடாதுங்கிறது தான் என்னோட இதாக இருந்தது. ஸோ டச் பண்ணியிருக்கோம் இன்ஃபெக்ஷனை பத்தி. கேள்வியில் நம்ம பேசுவோம். அந்த டீம் எதுவுமே சிங்கிள் மேனால எதுவும் பண்ண முடியாதுங்க. சும்மா சொன்னா அதை சொல்லிட்டு பண்ணிருக்கலாம். the brain behind people, the company, and of course my mentors, both within and outside India. இவங்க வந்து 2 key people who have guided me the technology side. டாக்டர் பார்க்கர், they are both in the US. ஸோ அவங்களுடைய இதில் தான் நாங்கள் போயிட்டு இருக்கோம் ஜர்னி. என்னோட collaborators for the last 15 years. ஸோ இதுதான் நம்மளுடைய சஸ்டைனபிலிட்டியை நோக்கி நம்ம ரன் பண்ணுவோம். அதுக்கு என்ன மாதிரி வேலைகள் பண்ணலாம், அது வந்து ஒரு பார்ட். இது வந்து ஒரு முக்கியமா அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் இன்ஃபெக்ஷனை பத்தி மட்டும் சொல்லி கொடுத்தோம். இதுக்கப்புறம் ஒரு சின்ன வீடியோ இருக்கு, பட் நான் ஆல்ரெடி 8 o'clock டச் பண்ணிட்டேன். ஐ வில் ஸ்டாப் ஹியர். ஐ வில் டேக் கொஸ்டின்ஸ். தேங்க்யூ. ஒரு முக்கியமான காணொளியை நமக்கு இந்த தொற்று ஏர் அண்ட் வாட்டர் முக்கியமாக எப்படி நமக்கு வந்து இந்த சமுதாயத்தின் பால் இருக்கக்கூடிய இந்த தொற்று நோய்களை குணமாக்குவதற்கு எந்த வகையான காரணிகளை நம்ம வந்து பார்க்கலாம் அப்படின்னு முக்கியமாக ஏர்கிராஃப்ட்ல, ஷிப்ல இதை பற்றியெல்லாம் நமக்கு வந்து சிலருக்கு இது வந்து புதிதாக தெரியும், என்னை உட்பட. ஏனென்றால் எங்களுக்கு வந்து இந்த டெக்னாலஜிக்கல் ரிலேட்டட்ல இவ்வளவு ஒரு விஷயம் தெரியாது. அதுவும் இல்லாம ஒரு ஒரு விளக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட்ல சாதாரண ஒரு விளக்கு வெளிச்சத்துல ஒரு கிருமிகள் அழியுமா அப்படிங்கிறது இன்றைய சூழல்ல எங்களுக்கெல்லாம் ஒரு விந்தை. அப்படி இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் இந்த காணொலியை பார்த்து நிறைய கேள்விகள் வந்து இருக்கின்றன. அதுல முக்கியமான சில கேள்விகளை நான் உங்க முன்னாடி வைக்கிறேன். இந்த மைக்ரோ பிளாஸ்மா ஆக்சிடேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த காணொலி மூலியமாக நீங்க காட்டியிருந்தீங்க. இது வீடுகளுக்கும் சிறு அலுவலகங்களுக்கும் தேவையா? அது வந்து அந்த காஸ்ட் பேராமீட்டரை நம்ம வந்து ஈடுகட்டி வீடுகளுக்கும் சிறு அலுவலகங்களுக்கும் அந்த முதலீடை செய்ய முடியுமா அப்படிங்கிறது தான் நிறைய கேள்விகள். இந்த விஷயம் வந்து நமக்கு யூஸ் ஆகுமா? இதை வந்து நம்ம எடுத்துட்டு செல்ல முடியுமா?
வீட்டுக்கு போட முடியுமா? என்னுடைய அலுவலகம் 10 பேர் வேலை செய்யக்கூடிய அலுவலகம், இதுக்கு நான் யூஸ் பண்ண முடியுமா? என்னுடைய அலுவலகத்துல 50 பேர் வேலை செய்றாங்க, அதுக்கு நான் யூஸ் பண்ண முடியுமா? என்ன காஸ்ட்டு? இது எவ்வளவு நாள் வேலை செய்யும்? இதனுடைய டர்ன் அரவுண்ட் டைம், அதாவது எவ்வளவு ஆயுட்காலம், எக்ஸ்பைரி எவ்வளோ? இந்த மாரி கேள்விகள் நிறைய வந்துள்ளதனால், அத பத்தி கொஞ்சம் விளக்கமாக நீங்க சொன்னீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய காணொளியில் இருக்கக்கூடிய சொந்தங்களுக்கு அது கொஞ்சம் தெளிவாக புரியும் அப்படிங்கிறது எங்களுடைய ஒரு வேண்டுகோள். கண்டிப்பாங்க. கண்டிப்பா. இது எதிர்பார்த்த கேள்விதான். ஏன்னா நம்ம ஒரு டெக்னாலஜி பத்தி பேசும்போது, அது அப்ளிகேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுவரைக்கும் நாங்க குடுத்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா, இண்டிவிஜுவல்ஸ், அதாவது ஹவுஸ்ஹோல்ட் இண்டிவிஜுவல்ஸ்க்கு இது குடுத்தது கிடையாதுங்க. அதுக்கு காரணம் வெரி சிம்பிள் தான். இதுக்கு கமர்ஷியல் லிமிட்டேஷன் எதுவும் கிடையாது. அதாவது ஒரு ஆர்கனைசேஷன் குடுத்தீங்க அப்படிங்கன்னா, ஒரு ஹாஸ்பிட்டல் தான் எங்களுடைய மேஜர் ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட், ஆஃபீஸஸ், எம்எஸ்எம்இஸ், இண்டஸ்ட்ரீஸ் எல்லாருமே. ஒரு மெஷின பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் இருப்பாங்க. அத அவங்க எப்படி ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் குடுக்கணும். இது எந்த ஒரு டூல் அப்படிங்கிறது, இட் இஸ் எஃபெக்டிவ் வென் இட் இஸ் யூஸ்ட் ஆஸ் பர் தி கைட்லைன்ஸ். கரெக்ட்டுங்களா? இந்த ட்ரில்லிங் மெஷின்ல நம்ம ட்ரில் பண்ணும்போது பெருவிரல வச்சு ட்ரில் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவோம். ட்ரில்லிங் மெஷின் கூட பெருவிரல வச்சு ஓட்ட தான் போகும். ஸோ அது மாரி இது ஒரு சூப்பர்விஷன்ல இருக்கிற ஒரு தனிநபர் அத பொறுப்பெடுத்து வேலை செய்யும்போது, அவங்களுடைய கண்ட்ரோல் இருக்கக்கூடிய எல்லா இடத்துக்கும் அது சூட் ஆகும். ரேண்டம் குழந்தைகள் இருக்கக்கூடிய இடங்கள்ல, அதாவது அதுக்கான பேரண்ட்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். அந்த ஃபர்ஸ்ட் சொன்ன பார்த்தீங்களா, அந்த காத்துல பண்ண முடியும் அப்படிங்கிறது. இது இதுவரைக்கும் தனி வீடுகளுக்கு குடுத்ததில்ல. பட் எம்எஸ்எம்இஸ்க்கு குடுத்துருக்கோம் செலக்டிவ்லி. அத நாங்க அனலைஸ் பண்ணி அவங்கள ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்குவோம். உங்களுக்கு என்ன தேவை? சம்டைம்ஸ் இதுதான் ஒரு டெக்னாலஜி, இந்த டெக்னாலஜி தான் எல்லாத்துக்கும் சொல்யூஷன் சொல்ல முடியாது. இந்த டெக்னாலஜி உங்களுக்கு தேவையே படாது. வேற மாதிரி சிம்பிளா கூட சொல்ல முடியும் அதை. ஃபர்ஸ்ட் அது உங்களை புரிஞ்சுக்கணும். என்ன தேவை உங்களுக்கு? எதனால என்ன பிரச்சனை? ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஆல் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இல்லைங்க இங்க. அதனால உங்களுக்கு உங்களுடைய பிரச்சனை என்ன மாதிரி இன்ஃபெக்ஷனுக்காக யூஸ் பண்றீங்க? என்ன தேவை? அதுக்கு தகுந்த மாதிரி இது தேவைப்பட்டால் எடுத்துக்கலாம். சில இடத்துல தேவைப்படுறதில்லை. அதனால யூஸ் பண்ண முடியும். கேள்விக்கான பதில், வீடுலையும் யூஸ் பண்ண முடியும், சின்ன ஆஃபீஸ்லயும் யூஸ் பண்ண முடியும். இதுக்கு என்ன கெமிக்கல் தேவையா இல்லை. என்ன ஆயுட்கால மெஷின் அப்படின்னீங்கன்னா, இதுல ஒரு ரியாக்டர் இருக்கும். அந்த ரியாக்டர் கிட்டத்தட்ட 10,000 மணி நேரம் வரைக்கும் வேலை செய்யும். சிம்பிளா நீங்க இத போட்டுட்டு ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் ரன் பண்ணாலும் அதோட பவர் கன்சம்ப்ஷன் ₹10 தாண்டாது. அதாவது அதுக்கு எலக்ட்ரிசிட்டிக்கு நீங்க பே பண்ற பில். அதை விட நீங்க இதை டெய்லி ஃபில் பண்ணணுமா, கெமிக்கல் ஊத்தணுமா, ஃபில்டர் மாத்தணுமா, அந்த வேலையெல்லாம் எதுவுமே கிடையாது. பிளக் அண்ட் பிளே. ஜஸ்ட் லீவ் இட். இட் வில் டூ இட்ஸ் ஜாப். இட் வில் லெட் யூ நோ. அப்ப ஆனா சைஸுக்கு தகுந்த மாதிரி அதோட மெஷினோட கெப்பாசிட்டி மாறும். லேம்புங்கிறது ஒரே லேம்பு தான். நீங்க ஒரு லேம்ப் ஒரு ரூமுக்கு தான் பண்ணி ஆகணும். அதை விட பெருசா பண்ண முடியாது. அந்த லேம்போட கவரேஜ் ஏரியா, ஒரு டியூப் லைட் என்ன வெளிச்சம் ஒரு ரூம் கொடுக்குமோ அதே அளவு தான் அதுவும் வெளிச்சத்தை கொடுக்கும். அதாவது 3 மீட்டர் பை 3 மீட்டர், ஹைட் 3 மீட்டர். அப்போ இந்த லேம்ப் நாங்க வீடுகளுக்காக தயாரிக்கிறீங்க. பட் வீடுகளுக்கு யூஸ் பண்றது எந்த தப்பும் கிடையாது. ஃபோக்கஸ் எல்லாமே நான் சொன்ன மாதிரி வல்னரபிள் ஃபர்ஸ்ட், ஹெல்த் கேர் ஃபர்ஸ்ட், டு கீப் த இன்ஃபெக்ஷன் லெவல் லோ. இஃப் பீப்புள் வாண்ட் டு யூஸ் இட் அட் ஹோம், தே ஆர் மோஸ்ட் வெல்கம் டு யூஸ் இட் அட் ஹோம். ஆன்சர் பண்ணிட்டு நினைக்கிறேன். பட் இஃப் யூ வாண்ட் எலாபரேட்டிவ் ஆன்சர் ஐ கேன். ஓகே. அந்த காஸ்ட் பாராமீட்டர் பத்தி ஆன்சர் வரல. அத பத்தி ஓகே. காஸ்ட் இந்த லேம்போட விலை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 lakhs ஆகும். ஒரு சின்ன லேம்போட காஸ்ட் ஒரு ரூமுக்கு போட வேண்டியது. அதனால தான் வீடுகளுக்கு இது சூட் ஆகுமாங்கிறதுக்கான கேள்வி. ஹெச்என்ஐஸ் யூஸ் பண்றாங்க. பட் இது வரைக்கும் இந்த லேம்ப் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க, அது கிட்டத்தட்ட ஏர்கிராஃப்ட் as I have shown you, ஸ்கூல் பஸ்ஸஸ் எல்லாத்துலயும் இருக்குங்க யூஎஸ்ல. இது வரைக்கும் நாங்கள் சோல்ட் அபவுட் 50,000 லேம்ப்ஸ், 50,000 டச் பண்ணியாச்சு லாஸ்ட் 1.5 yearsல. ஸோ அது மட்டும் இல்லாம இது ஹாஸ்பிட்டல்ஸ் இந்தியாவை பொறுத்த அளவுக்கு எங்களுடைய ஃபோக்கஸ் இந்த 2 டெக்னாலஜியுமே, ஃபர்ஸ்ட் சொன்னது ரெண்டாவது சொன்னது எல்லாமே ஹாஸ்பிட்டல்ஸ்ல எப்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றோம், அவங்களை எப்படி குறைக்கிறோம். இது ஹாஸ்பிட்டல்ஸ்ல வெறும் ரூம்ல டிஸ்இன்ஃபெக்ட் பண்றது இல்லை, நீங்க யூஸ் பண்ற தண்ணி உட்பட ஆப்ரேஷன் தியேட்டர், ஐசியூஸ், டயாலிசிஸ் எல்லா பக்கமே அந்த அப்ளிகேஷன். அங்க பாத்தீங்கன்னா காஸ்ட் இஸ் வெரி வெரி லோ. அந்த மெஷினை கம்பேர், அதாவது லேம்போட காஸ்ட் சொல்லிட்டேன், அந்த மெஷினோட காஸ்ட் கெப்பாசிட்டி பொறுத்து ஸ்டார்டிங் ஃப்ரம் அபவுட் 1.5 லட்சத்துல ஹையர் கெப்பாசிட்டி போச்சுன்னா ஒரு 3.5-4 lakhs முடிஞ்சிடும். அது என்ன அப்ளிகேஷன் யூஸ் பண்றது பொறுத்து. அதனால இதை ட்ரிங்கிங் வாட்டருக்கு வீட்டுக்கு யூஸ் பண்றதுக்கு சுத்தப்படுத்தினீங்கன்னா நம்ம ஆர்ஓ மாதிரி கிடையாதுங்க. இது ஆர்ஓ கிடையாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் நாங்கள் அந்த பேர் வைக்கும் போதே, கம்பெனியோட பேர் இன்டர் பியூரிஃபிகேஷன் வைக்கும் போதே ஃபர்ஸ்ட் ஒரு 6 மாசம் நான் ஆர்ஓ கம்பெனி இல்லை சொல்லியே ஒரு 6 மாசம் போச்சு. ஏன்னா நான் சொன்ன மாதிரி இந்தியாவில 2 விஷயம் தெரியும் இல்லைங்களா, ஒன்று ஆர்ஓ, ஒன்று வாட்ஸ்அப். ஸோ ஆர்ஓங்கிறது நீங்க ஆர்ஓ பண்றீங்களா, ஆர்ஓ நீங்க
ஆஃபீஸ் நிறைய கம்பெனிக்கு நிறைய கால் வந்ததே ஆரோ போடுவீங்களா அப்படிங்க, ஆரோ இல்லை அப்படின்னு சொல்றதுதான் ஒரு பெரிய என்டிட்டியா இருந்தது, பெரிய ஒரு டாஸ்கா இருந்தது. ஸோ இது கிருமியை கொள்ளும். தட் இஸ் வாட் அது வந்து தண்ணி குடிக்கலாமா, எந்த தண்ணி குடிக்கலாம், எந்த தண்ணி குடிக்கலங்கான விளக்கத்தை நான் கண்டிப்பா இந்த ஒரு பதிவுல நான் சொல்ற விரும்புறேன். பட் இன்னைக்கு இந்த கேள்விக்கான பதில் வீட்டுக்கும் யூஸ் பண்ணலாம். இதுதான் பிரைஸ். இதுல எதுவும் கெமிக்கல் ஃபில் பண்ண வேண்டியதில்லை, ஃபில்டர் மாற்ற வேண்டியதில்லை. அது இட்ஸ் இன்டெலிஜென்ட் சிஸ்டம். இட் வில் டெல் யூ வென் டு ரீப்ளேஸ் வாட். ஓகே, ஃபேன்டாஸ்டிக். அடுத்ததாக நீங்க சந்திச்ச அந்த சவால் தான் அடுத்த கேள்வியும் கூட. இந்த ஆர்ஓ வாட்டர் அப்படிங்கிற இந்த யுகத்துல அந்த ஆர்ஓ வாட்டர் அப்படிங்கிற கான்செப்ட் உண்மையிலுமே நல்லதா, அல்லது அந்த ஆர்ஓ வாட்டரை நம்ம செயல்படுத்தும் பொழுது அந்த நீரில் இருக்கக்கூடிய அந்த பிராணன், அதாவது அந்த லைஃபை வந்து அந்த உயிரை வந்து அதை எடுத்துருது அப்படிங்கிறாங்க. அது உண்மையா? ஆர்ஓ வாட்டர் உடம்புக்கு நல்லதா அப்படிங்கிற கேள்விகள் சார்ந்தது நிறைய வந்திருக்கு. ஸோ இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண நிறைய கேள்விகள், இந்த ஒரு கேள்வியிலேயே ஒரு பதில் நிறைய சொந்தங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பா இதை கேள்வி கேட்ட எல்லாத்துக்கும் வெரி தேங்க்ஃபுல் டு யூ. ஏன்னா இந்த மெசேஜை வந்து நான் வெளியே கொண்டு போகணுங்கிறது வந்து ரொம்ப பாடுபட்டுட்டே இருக்கேன்னு வைங்களேன். ஒவ்வொருத்தரா பேசும்போது நான் என்னங்க ஆர்வ தண்ணி குடிக்கலாமா அப்படிங்க. ஒரு சிம்பிளா சொல்றேங்க அந்த கதையை. நீங்க குடிக்கக்கூடிய மழை தண்ணி வந்து எங்கிருந்து உருவாகுதுன்னு பாருங்க. ஒரு வாட்டர் சைக்கிள். நம்ம குழந்தைகளுக்கு நிறைய பேரண்ட்ஸ் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து 6th 7th படிக்கிற குழந்தைகளுக்கு, என் பொண்ணு 6th படிக்கிறாங்க, நான் வாட்டர் சைக்கிள் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். தண்ணி எங்கிருந்து உருவாகுது, எங்கிருந்து வருது? கடல் நீர் ஆவியாகுது, உப்பு கீழே தங்குது, ஆவியா மேல போய் மேகத்துல சேர்ந்து நல்ல தண்ணியா கீழே வருது. சரி, உலகத்துல எல்லாத்துக்கும் மழை ஒரே மாதிரி தான் பெய்யுது. இந்தியாவில பெய்யற மழையும், அமெரிக்காவில பெய்யற மழையும், ஆஸ்திரேலியாவில பெய்யற மழையும், துபாயில பெய்யற மழையும் ஒரே தண்ணி தான். அந்த தண்ணி எடுத்து பார்த்தா அதுலயும் ஹைட்ரஜன் 2 இருக்கும், ஒரு ஆக்சிஜன் இருக்கும். ஆனா நம்ம பெருமையா சொல்லுவோம், சிறுவாணி தண்ணி தான் கோயம்புத்தூர்ல பெஸ்ட், அத்திக்கடவு தண்ணி அதோட பெஸ்ட், வேன்கூவர் கனடா, வேன்கூவர் தான் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ட்ரிங்கிங் வாட்டர், செகண்ட் கம்ஸ் மெல்பர்ன். எதனால? நான் அந்த ஆரோக்கியத்துக்கு வர்றேங்க, ஒரு 2 நிமிஷம் டைம் பண்ணுங்க. இப்போ இந்த தண்ணி எதனால வருது? மலையிலிருந்து வந்து எங்க ஃபர்ஸ்ட் லேண்ட்ல படுதோ, மலையிலிருந்து சாரி மேகத்திலிருந்து வரும்போதே நம்ம இது வரைக்கும் காத்துல கொடுத்த பொல்யூஷன்ஸ் எல்லாத்தையும் அதை எடுத்துட்டு வரும். கார்பன் டை ஆக்சைடா இருக்கட்டும், கார்பன் மோனாக்சைடா இருக்கட்டும், நைட்ரஜன் ஆக்சைடா இருக்கட்டும், எல்லாத்தையும் கீழே கொண்டு வரும். கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் டிராப் இட் ஹிட்ஸ் ஆன் தி சாயில், இட் பிக்ஸ் அப் தி மினரல்ஸ். சிறுவாணி கேட்ச்மெண்ட் ஏரியால இருக்கிற தண்ணி வந்து சிறுவாணி மலைப்பகுதியில் இருக்கிற மண்ணும் வளமான மண்ணு, மினரல்ஸ் நல்ல உடம்புக்கு தேவையான மினரல்ஸ். அதாவது ஆண்டவன் படைப்புலயே உண்மையிலேயே ஒரு விஷயம், சூப்பரான விஷயம் வாட்டர். அதனாலதான் we are there on this planet, otherwise we wouldn't be there. ஸோ அப்போ சிறுவாணி தண்ணிக்கான ஒரு தன்மை இருக்கு. அந்த தண்ணி வரும்போது மலையிலிருந்து வந்து ஒரு ஆறா மாதிரி கடைசியில வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் பிளான்ட், கோயம்புத்தூர் கார்பரேஷனுக்கு எவ்வளவு தண்ணி வேணும்? 28 கோடி லிட்டர் தண்ணி ஒரு நாளைக்கு நினைக்கிறேன் கோயம்புத்தூருக்கு தேவைப்படுற தண்ணி. மை நம்பர் இஸ் ரைட். அந்த 28 கோடி லிட்டர் தண்ணியை நம்ம எப்படிங்க சுத்திகரிக்கிறது? அப்போ ஃபில்டர் பண்ணி கொடுக்கணும். பேசிக்கா குடிச்சிட்டு இருந்தோம், நம்ம தாத்தா எல்லாம் நல்ல தண்ணி குடிச்சிட்டு இருந்தாங்க. நம்ம அப்புறம் லேண்டை பொல்யூட் பண்ண ஆரம்பிச்சோம், கேட்ச்மெண்ட் ஏரியாக்குள்ள போய் நம்ம விளையாட ஆரம்பிச்சோம், பொல்யூட் பண்றோம். இப்போ ஹியூமன் ஆக்டிவிட்டி இஸ் டெஃபினெட்லி a contribution to most of the problems on this planet. You can take my words, you can debate on it later on. So அப்போ இயற்கையில இருந்த அந்த மினரல்ஸ், அதாவது சாயில்ல இருக்கிறது எங்கிருந்து வந்தது? நம்ம பூமிக்கு அடியில இருந்து வந்தது. வல்கானிக் எரப்ஷன், டெக்டானிக் மூவ்மெண்ட்ஸ், கீழே இருக்கிற மினரல்ஸ் மேல வருது. கால்சியம், மெக்னீசியம், செலினியம், காப்பர், பிரான்ஸ், பிராஸ், சாரி அலாய்ஸ் வருது. காப்பர்ல இருந்து நீங்க எடுத்துக்கங்க, அலுமினியம் எடுத்துக்கங்க, கோல்டு, சில்வர் எல்லாமே கீழே இருந்து வந்ததுதான். அப்ப அது கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் வந்து அது நல்லது உடம்புக்கு. அப்போ யுனைடெட் நேஷன்ஸ்லயும் சரி, WHO சரி, ஏன்னா எல்லாமே சேர்ந்து வேலை செய்யறது தான். ஏங்க நீங்க அமெரிக்காவே மறுபடியும் டார்கெட் பண்றீங்க அப்படின்னா, இல்லைங்க, கைட்லைன்ஸ் கொடுத்தது அவங்க தான். ஏன்னா நம்ம வந்து கைட்லைன்ஸ் வச்சிருக்கிறோம், பட் அது கொஞ்சம் இன்னும் அந்த லெவல் நம்ம வரல. ஏன்னா குளோபல் ஸ்டாண்டர்ட்ஸ் நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான். WHO படி பாத்தீங்கன்னா 500 ppm சொல்லுவோம். எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க யாரோ ஒரு மெஷின் மாட்ட வந்தானே, சார் நீங்க எடுத்து காமிச்சு ரீடிங் காமிச்சு 50 ppm சார், சூப்பர் வாட்டர் சார், நீங்க குடிங்க சார் போயிடுவாங்க. பட் WHO ரெக்கமெண்டேஷன் படி பாத்தீங்கன்னா 1 லிட்டர் தண்ணியில 500 மில்லிகிராம் மினரல்ஸ் இருந்தாகணும். அதுக்கு கீழே இருந்தா குடிக்கிற தண்ணி. நான் மெல்பர்ன்ல 10-15 வருஷம் இருந்தேங்க, சாரி ஆஸ்திரேலியால. மெல்பர்ன்ல இருந்த டைம்ல செகண்ட் பெஸ்ட் வாட்டர். அப்ப நான் வாட்டர் எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்தேன்னா எனக்கு 400 ppm இருக்குங்க தண்ணி. அதுல அதாவது தண்ணியில மினரல்ஸ் 400 மில்லிகிராம் இருக்கும் ஒரு லிட்டர்ல. செகண்ட் பெஸ்ட் வாட்டர் ஆன் பிளானட் எர்த். நல்லா இருக்கும் தண்ணி. சரி, கோயம்புத்தூர் வர்றோம்.
சிறுவாணி தண்ணி எடுத்துட்டு நான் பொழுதுபோக்காட்டி தான் பண்ணுவேன். நான் எங்க தோட்டம் கடலாம் போனேன்னா என் தண்ணி எப்படி இருக்கு, அது வந்து சயின்டிபிக் கியூரியாசிட்டியா தெரியல, பட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கோம். நிலத்தடி நீர் தாராபுரம் சொந்தங்கள் இருக்காங்க, அங்க ரொம்பவே மோசமா இருக்கு. திருப்பூர் அதோட மோசமா இருக்கு. ஈரோடும் எட்டிட்டு இருக்கோம். கரூர் நீட்லெஸ் டு சே. ஸோ எதனால காரணம்? அமராவதி தண்ணி இங்க உடுமலை என்னோட பேக்யார்ட்ல அமராவதி டேம்ல கேட்ச்மெண்ட்ல இருந்து கரூர் வரைக்கும் போகுது. கரூர் போறதுக்குள்ள அது நிலைமை பல மடங்கா மாறிடுது. ஸோ அந்த தண்ணி ஆர்ஓ தண்ணிக்கு வருவோம். இப்போ 500 ppmக்கு மேல எந்த தண்ணியும் இருந்தால் குடிக்கக்கூடாது எல்லாருக்கும் தெரியும். சரி, போர் வாட்டர்ல சில பேருக்கு போர் போட தான் தண்ணியே நமக்கு. சில கிராமங்களுக்கு தண்ணியே கிடையாது, பக்கத்துல ஆறே கிடையாது. அப்புறம் எங்க போய் நம்ம தண்ணி கொண்டு வருது? மழை நீர் சேமிக்கணுங்கிற ஒரு கருத்து நம்ம குளங்குட்டையெல்லாம் மாறி போய் ரியல் எஸ்டேட்டா மாறிடுச்சு. எல்லா ஊரும் சரி, விவசாய நிலங்கள்ல குளங்குட்டைகள் கிடையாது. அப்ப போரை போட்டு 1800 அடிக்கு போயிடும். 1800 அடிக்கு வந்து நீங்க தண்ணி எடுத்தீங்கன்னா அது என்ன வரும்? மினரல்ஸ் கண்டிப்பா வரும். அதுல இருந்து தான் உங்களுக்கு டிரான்ஸ்லேட் ஆகி வருது. அப்போ ஆர்ஓ தண்ணியை வந்து நீங்க அதுல இருக்கிற மினரல்ஸ் அது என்ன பண்ணுதுன்னா ஒரு மெம்பரேன், அந்த மெம்பரேன் வந்து அதுல இருக்கிற மினரல்ஸ் சொல்றோம் இல்லைங்களா, அதை விட சின்ன ஹோல் தான். அந்த மினரல் பாஸ் பண்ண முடியாது, வெறும் தண்ணி மட்டும் தான் பாஸ் ஆகுது. அந்த மெம்பரேனுக்குள்ள செலுத்தினீங்கன்னா அந்த மினரல்ஸ் எல்லாம் இந்த பக்கம் நின்றுக்கும். ஒரு துணி மாதிரி வச்சுக்கீங்களேன், மண்ணெல்லாம் இந்த பக்கம் நிற்கும், தண்ணி அந்த பக்கம் போகும். அப்ப அந்த மினரல்ஸ் எல்லாம் உருவி எடுத்துட்டு வெறும் தண்ணி மட்டும் கொடுத்தீங்கன்னா அது பேட்டரி குத்துற தண்ணி மாதிரி தான், கார் குத்துற மாதிரி டிஸ்டில் வாட்டர். பட் அந்த மெம்பரேன் அப்படி டிசைன் பண்றதுல அவங்க ஓரளவுக்கு பாஸ் பண்ணி விடுவாங்க. சரி, இப்போ நமக்கு we are addicted to our taste, no wonder. தண்ணி குடிக்கும் போது சுவை நல்லா இருக்குன்னு தான் பாக்குறப்ப ஒழிய நல்ல ஆர்ஓ வாட்டர் வந்து கொஞ்சம் அசிடிக்கா இருக்குங்க. அதனால நீங்க குடிக்கும் போது கொஞ்சம் சுறுசுறுன்னு நம்ம இளநீர் குடிச்ச மாதிரி இருக்கும். அப்போ நம்ம ஆர்ஓ தண்ணி குடிச்சா தான் நமக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்கிற மாதிரி. பட் அதுல மினரல்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். அப்ப என்ன ஆகும்? வாட் இஸ் யுவர் பாடி மேட் ஆஃப்? போன்ஸ் அண்ட் மசில்ஸ். போன்ஸ் ஆர் மேட் ஆஃப் கால்சியம். ஸோ மாஸ் பேலன்ஸ். உங்க தண்ணியில கால்சியம் இல்லை, ஆனா உங்க போன்ல கால்சியம் இருக்கு. இந்த வாட்டர் அசிடிக்காவும் இருக்கு. அப்ப இந்த வாட்டர் போய் நீங்க குடிக்கும் போது போன்ல இருக்கிற கால்சியத்தை அதை அரிச்சிட்டு போகுமா போகாதா? அந்த கேள்விக்கு எங்கிட்ட பதில் இல்லை. பட் என்னோட சயின்டிபிக் எக்ஸ்பிளனேஷன் இருக்கு. கண்டிப்பா அதோடைய முட்டு வெளி வரும். இப்போ கவர்மெண்ட் டெல்லி என்சிஆர்ல ஒரு ரூலிங் இருக்குங்க. 500 ppmக்கு கீழே தண்ணி இருந்ததுன்னா ஆர்ஓ பண்ணா இட்ஸ் அன் அஃபென்ஸ், லீகல் அஃபென்ஸ். லாயர் இஸ் தேர், ஐ கேன் கெட் இஸ் அட்வொகேட் ராஜசேகரன் மட்டும் வெரிஃபை பண்ணிக்கலாம். இட் இஸ் அ லீகல் அஃபென்ஸுங்கிறது. அதனால தண்ணி ஆர்ஓ பண்ணி குடிக்கக்கூடாது. நீங்க ஆர்ஓ பண்ணலாமா? உங்களோட தண்ணி என்னன்னு ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணிக்கோங்க. நீங்க ஒரு டார்கெட் வச்சுக்கோங்க. 500 ppmக்கு கீழே இருந்ததுன்னா அந்த தண்ணியை கொடுத்து, அதாவது 400 மேல போச்சுன்னா ஒரு லேப்ல கூட டெஸ்ட் பண்ணிங்க. அதுல ஏதாவது கெமிக்கல் ஏதாவது வந்திருக்கலாம். அதாவது பக்கத்துல ஏதாவது ஒரு கோழி பண்ணை இருக்கலாம், இல்லாட்டி ஒரு டெக்ஸ்டைல் டையிங் இண்டஸ்ட்ரி இருக்கலாம், இல்லாட்டி ஒரு டேனரி இருக்கலாம், இல்லாட்டி ஒரு என்ன சொல்றதுங்க குரோம் பிளேட்டிங் இண்டஸ்ட்ரி இருக்கலாம். அதுல இருந்து எங்காவது வந்து குரோமியம் ஏதாவது வந்திருந்ததுன்னா இது பண்ண முடியாது. அமராவதி தண்ணியை வந்து குடித நீருக்கு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி உடுமலையில ரூலிங். உடுமலை திருப்பூத்தி மூல தண்ணி தான் இங்க குடிக்கிற தண்ணிங்க. ஏன் அமராவதி தண்ணி குடிக்க கூடாதுன்னு பாத்தீங்கன்னா அதுல வந்து சில யுரேனியம் கண்டென்ட் கொஞ்சம் அதிகமா இருந்த மாதிரி நான் ஸ்டடி பண்ணோம். அது ஒரு ரிப்போர்ட் இருக்கு. அதனால நீங்க ஆர்ஓ வாட்டருக்கு முன்னாடி பிளைண்டா ஆர்ஓன்னு போகாதீங்க. ஓகே, இந்த தண்ணி இவ்வளவு மினரல்ஸ் இருக்கா, குடிக்கலாம், ஓகே குடிச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கண்டிப்பா உங்க பாடி வந்து அக்கஸ்டம் ஆயிடும். அதாவது நாக்கு அக்கஸ்டம் ஆயிடும். பாடி இஸ் ஆல்வேஸ் அக்கஸ்டம். யுவர் டங் வில் கெட் அக்கஸ்டம் டு இட் eventually. So I think I have answered the question, but still if you want more explanation I can touch on it. ஓகே, ஸோ அப்போ அந்த ஆர்ஓ அப்படிங்கிற ஒரு விஷயம் நல்லது, ஆனா 500 ppmக்கு மேல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல வர்றீங்களா? கரெக்ட். 500 இருந்து 2000க்கு மேல 500 ppmக்கு மேல தண்ணி நீங்க போர் வாட்டர்ல இருந்ததுன்னா நீங்க ஏதோ ஒரு மெம்பரேன் போட்டு நீங்க ட்ரீட் பண்ணிக்கலாம். அது ஆர்ஓங்கிறது தேவையில்லை, பல டெக்னாலஜிஸ் இருக்கு. 500 ppm கீழே இருந்ததுன்னா நீங்க குடிக்கலாம். அது உலகத்துல எல்லாரும் குடிக்கக்கூடிய தண்ணி தான். நம்ம ஆர்ஓ மெஷின்ல வீட்டுல வர்ற தண்ணியோட நீங்க மெஷர் பண்ணி பாத்தீங்கன்னா 50 இருக்கும். சில இடங்கள்ல நான் இன்னும் பார்த்திருக்கேன். நான் என்னோட இருக்கிற ரெசிடென்ஸ்லயே சொல்றேன், கோயம்புத்தூர்ல டாய்லெட் நாங்க ஃபிளஷ் பண்றதே 60 தண்ணியில தான் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து ஹியூமன் என்ன சொல்றது, இந்த அளவுக்கு நம்ம முன்னேறி வந்துட்டோமா இல்ல பின்னோக்கி போயிட்டோமா எனக்கு தெரியல. அதாவது சஸ்டைனபிலிட்டி பொறுத்த அளவுக்கு. அப்போ அந்த தண்ணி கீழே ஒரு ஆர்ஓ பிளான்ட் இருக்கும் சென்ட்ரலைஸ்டா, சென்ட்ரல் ஃபெசிலிட்டியில. வீட்டுல அப்ப அங்கேயே உங்களுக்கு மினரல்ல சக் பண்ணி அது கொடுக்குது. அதுக்கப்புறம் வீட்டுல ஒரு ஆர்ஓ பிளான்ட் போட்டு இன்னும் மீதி இருக்கிறதுனே உருவி எடுத்துட்டு வெறும் தண்ணியை சக்கையை குடிக்கிற மாதிரி. ஸோ அது எனக்கு சஸ்டைனபிளான சொல்யூஷனை விட உடம்புக்கு அது கரெக்டான எனக்கு தோணல. ஸோ நீங்க 500 ppm கீழே இருந்ததுன்னா நீங்க குடிங்க, பயப்படாம குடிங்க. இட் வில் நாட் ஹார்ம் யூ. 500 விவசாயத்துக்கு அதே மாதிரி தான். 2000 ppm உள்ள இருந்ததுன்னா எந்த ஒரு ட்ரீட்மெண்ட் இல்லாம விவசாயத்துக்கு கண்டிப்பா செயல்படுத்தலாம். அது அப்ளிகேட் இஸ் சூட்டபிள் ஃபார் அக்ரிகல்ச்சர். 2000க்கு மேல போகும்போது தான் நீங்க அது கொஞ்சம் கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணணும். எப்பவுமே விவசாயத்துக்கு பண்ணும்போது டெஸ்ட் பண்ணி பார்த்துங்க. ஏன்னா அது ஒரு உயிரினம் பிளான்ட்.
எந்த தண்ணியை வேணாலும் கொடுத்தாலும் அதை எடுத்துக்கணும்னு சொல்லி நம்ம கொடுக்கக்கூடாது. போர் தண்ணி உட்பட சொல்றேன். சில இடங்களில் போர் தண்ணி பார்த்தீங்கன்னா 10,000 ppm இருக்கு. அது ஒரு பிளான்ட் கொண்டு கொடுத்தோம்னா பிளான்ட் எப்படி அப்புறம் ஈல்டு வரலன்னா எப்படி வரும்? ஓகே, மிக ஒரு தெளிவான ஒரு விளக்கமான பதில். அடுத்ததாக இந்த பிபிஎம் பேஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து மழைக்காலத்துல நம்ம நிலத்தடி நீர் இருக்கக்கூடிய ஒரு பிபிஎம் நமக்கு குடிக்கிற அளவதற்கோ அல்லது விவசாயத்திற்கு ஏற்ப அளவிலேயே இருக்கிறது. பட் அதுவே ஒரு வெய்ய காலத்துல அப்படிங்கும் பொழுது, ஒரு சம்மர் டைம்ல அது ட்ரை ஆகும் பொழுது, கீழே அந்த போர் வாட்டர் கீழே போகும் பொழுது நமக்கு ஒரு ஸ்மெல் வர்றதுக்கு உண்டான காரணங்களோ, அல்லது தண்ணி வந்து சப்பையாகிறதுக்கு உண்டான காரணங்களோ, அல்லது ரொம்ப சில ஹார்ட் வாட்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட்ல அது மாறுறதுக்கு உண்டான காரணங்கள் இருக்கும் பொழுது, இந்த பிபிஎம் அப்படிங்கிறது நம்மளே ஒரு சுய பரிசோதனை செய்து கொள்ள முடியுமா அல்லது பண்ண முடியும்? இந்த பிபிஎம் கம்ப்ளீட் பண்ணிடுறேங்க. இந்த பிபிஎம் குறைவாக இருக்கக்கூடிய அந்த ஒரு வாட்டரை நம்ம டெஸ்ட் பண்றதுக்கு, நம்மளே பண்றதுக்கு என்ன பாசிபிலிட்டிஸ், என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு காரணம். சப்போஸ் 500 ppm கீழே இருக்கிற வாட்டரை நம்ம அப்படியே குடிக்கலாமா அல்லது நம்ம பாயில் பண்ணி குடிக்கிறது நல்லதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. சரி, ஃபர்ஸ்ட் நான் அந்த பிபிஎம் இதை மட்டும் நான் இது பண்ணிடுறேன். அந்த பிபிஎம்ங்கிறது பார்ட்ஸ் பெர் மில்லியனுங்க. அதை நம்ம மில்லிகிராம் பெர் லிட்டர்னு வச்சுக்கலாம். சிம்பிளிஃபைட் நம்ம எல்லாமே கிராம்ஸ் மில்லிகிராம் விளையாட பேசிட்டு இருக்கோம். கடையில் வாங்கினா எது வாங்கினாலும். ஸோ வில் கீப் இட் சிம்பிளிஃபைட் அஸ் மில்லிகிராம் பெர் லிட்டர். அப்போ எஸ், இதை வந்து நம்ம மெஷர் பண்ணக்கூடியது. நீங்க ஃபர்ஸ்ட் கேள்வி வந்து வெய்ய காலங்களில் பிபிஎம் அதிகமாகுமா அப்படிங்கிறது. நீங்க வந்து ஒரு வீடு, தனி வீடு இருக்கு வச்சிருக்கீங்க, குடியிருக்கீங்க, அதுல ஒரு போர் போட்டிருக்கீங்க. அந்த போர் வந்து சம்மர்ல ஒரு மாதிரி, விண்டர்ல ஒரு மாதிரி அதோட கான்சென்ட்ரேஷன் மாறுமா அப்படிங்கிறது மாறும். பட் ரொம்ப மார்ஜினலா தான் வரும். ஏன்னா நீங்க ஒரு 1000 அடியோ 600 அடியோ கீழே போய் தான் அந்த இருக்கிற மினரல்ஸ் எடுத்துட்டு வரீங்க. உங்களுடைய வாட்டரோட ஸ்டோரேஜ் வேணா மாறும். அக்விஃபயர் கீழே என்ன அக்விஃபயர் இருக்கோ அதுல இருந்து வேணா ரீசார்ஜ் ஆகிற தன்மை மாறும் ஒழிய டீப்பரா போக போது உங்களுடைய மினரல்ஸ் வரும். அதனால நீங்க அதை பத்தி பெருசா ஒரி பண்ண வேண்டியதில்லை. சிம்பிளா அமேசான்ல போனீங்கன்னா நிறைய இருக்குங்க. இப்போ வாட்டர் டெஸ்டிங்னே வந்து அட்வான்ஸ் லெவல் இருக்கு. பட் சிம்பிளிஃபைடு ஒரு லெஸ் than 1000 rupeesல யூ கேன் பை ஒன் வாட்டர் டிடிஎஸ் டெஸ்டிங் மீட்டர்னு சொல்லுவாங்க. அது எல்லாருமே இப்போ வச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நான் பேசக்கூடிய மக்கள் நிறைய பேர் வச்சிருக்காங்க. நீங்களும் வாங்கி ஒன்று வச்சுக்கலாம். அது கண்டிப்பா ஐ வுட் சே ஜஸ்ட் ரெக்கமெண்டட் இஃப் யூ வாண்ட் டு டெஸ்ட் யுவர் வாட்டர் அட் ஹோம் பிஃபோர் யூ கன்சியூம் இட். அப்போ அந்த மழைக்காலத்துக்கு வெயில் காலத்துக்கு இந்த பிரச்சனைக்கு பதிலா நான் இப்போ சொல்றது என்னன்னா, நான் பண்ணிட்டு இருக்கேன் நிறைய ஆக்டிவாகவும் வீட்லயும் பண்ணியிருக்கோம். முறையிலும் சரி, அதர் பிளேசஸ் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்ட் பண்ண பார்த்துக்கோங்க. ஸோ வி கேன், அது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சோர்ஸ் ஆஃப் வாட்டருங்க. அதை பத்தி நம்ம ரொம்ப இது பண்ணிடுறோம், அதாவது அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடுறோம். ரெயின் வாட்டர் வந்து மழை தண்ணி நான் பார்க்குறேன் நிறைய கூட வீடு ஏரியா பார்த்தீங்கன்னா ரூஃப் ஸ்பேஸ் வந்து 3000 சதுரடி 4000 சதுரடி இருக்கு. அங்க போய் நம்ம மழை தண்ணிக்கு அப்படியே மழை பெய்யும் போது தண்ணி வெளியே போயிடும். அது ஒரு நம்ம வீட்டுக்கு இன்டீரியருக்கு நம்ம செலவு பண்ற செலவு பார்த்தீங்கன்னா பல கோடியா இருக்கும். பட் தண்ணிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்டெக்ஸ் டேங்க் வச்சிருக்கோம் மேல 10,000 ரூபாய் கொடுக்கும். நான் சொல்லுவேன் இது கான்செப்ட் நம்ம இருக்கும். சாரி, நான் ஐ நாட் பிளேமிங் எனிஒன் ஹியர், பட் திஸ் இஸ் மை அப்சர்வேஷன். நம்ம எதுக்கு நம்ம செலவு பண்றோம்? தண்ணீரை வந்து சேமிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? மழை தண்ணியை சேமிக்கிறதுக்கு நீங்க ஒரு சம்ப், நீங்க கார் பார்க் வைக்கிறீங்களா, 4 கார் நிறுத்துறீங்களா, 4 கார் கீழே சம்ப் கட்டி 20,000 லிட்டர் நீங்க கட்டுங்க. குடிக்கிறதுக்கு மட்டும் அந்த தண்ணி எடுங்க. 4 பேர் இருக்கீங்களா, I can guarantee you will get 365 days of drinking water from your sump if you use it only for drinking. This is based on my analysis. நீங்க அதை பத்தி ஒரே பண்ணணும். First invest in water, then you invest in your interior decoration. Simple as that. So அதனால மழை தண்ணியை ஒரு சோர்ஸாக இப்ப இருந்து டேப் பண்ண ஆரம்பிங்க. You will have a better future. Second question. அடுத்தது கேள்விக்கு வந்து இது அந்த தண்ணியை குடிக்கலாமா, டிடிஎஸ் கம்மியா இருந்தா பாயில் பண்ணி குடிக்கலாமா, அப்படியே குடிக்கலாமா? நல்ல கேள்வி. டிடிஎஸ்ங்கிறது வந்து மெஷர் ஆஃப் மினரல்ஸ் மட்டுமே. அதுல எவ்வளவு கிருமி இருக்குன்னு யாராலையும் சொல்ல முடியாது. அதை நீங்க சொல்லணும்னா ஒரு லெபார்டரிக்கு அனுப்பிச்சு 1 வாரம் ஆகும் அதுல எவ்வளவு கிருமி இருக்குன்னு குடிக்க. அந்த அளவுக்கு நம்ம தாகத்தை கட்டுப்படுத்த முடியாது 1 வாரம் வரைக்கும். ஸோ டவுட்ஃபுல் நீங்க இருந்ததுன்னா ஒரு ஃபில்டர் பண்ணி குடிச்சுக்கோங்க போதும். இன்னுமே இருந்ததுன்னா பாயில் பண்ணி குடிக்கல, எந்த தப்பும் கிடையாது. ஓகே, அப்ப அந்த பாயில் பண்ணி குடிக்கும் பொழுது அந்த நீர்ல இருக்கக்கூடிய உயிரணுக்களோ அல்லது அந்த லைவ்லினஸோ போகிறோம் அப்படிங்கிற 100% எந்த ஒரு பேக்கேஜும் 75 டிகிரிக்கு மேல சர்வைவ் ஆகாதுங்க. 100 டிகிரி நம்ம பாயில் பண்ணும்போது 100 டிகிரி தாண்டிடும். தண்ணி கொதிச்சதுனால 100 டிகிரி டச் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நீங்க அதுக்கப்புறம் ஆற வச்சு குடிக்கலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இதுதான் நம்ம பழங்காலமா நம்ம இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல் ஆரம்பிச்சதே நம்ம வாட்டர் பாயிலிங்ல தான். டெக்னாலஜி இஸ் செகண்டரி. ஓகே,
இப்போ அந்த கொதிக்க வைக்கும் பொழுது பேத்தோஜன்ஸ் அப்படிங்கிறதுல நல்ல பேத்தோஜன்ஸ், கெட்ட பேத்தோஜன்ஸ் அப்படி ஏதாவது வகைப்படுதுங்களா? இல்ல அது அந்த மாதிரி எதுவும் கிடையாது? இல்லைங்க. இப்போ அது மாதிரி தான் வைங்களேன். நீங்க கிருமிங்கும் போது எல்லாமே ஒரு பயாலஜிக்கல் ஆர்கனிசம் தான். அது வந்து எதுவுமே வந்து ஒரு பர்ட்டிகுலர் டிகிரி தாண்டி சர்வே பண்ண முடியாது. உயிரை நம்ம தான் வைக்கலாம். கொதிக்கிறதுனால நம்ம போட்டோம் நம்மளும் காணாம போயிடும். சேம் whether you are a good man or a bad man, you will disappear. So same concept, good bacteria or bad bacteria, if at all there is a good bacteria, it will go away. அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா your gut is constantly producing bacteria to keep you. ஆனா நீங்க சாப்பிடுற சாப்பாடு அதை செரிச்சு கொடுக்கணும் இல்லைங்களா? நம்மளுடைய ஹியூமன் பாடி இஸ் a wonderful digestion system. அதனால அதை பத்தி நீங்க worry பண்ண வேண்டாம். தண்ணியில கிருமிகள் இல்லாத வரைக்கும் பெட்டர். அதனால நீங்க டவுட்ஃபுல்லா இருந்தீங்கன்னா ஜஸ்ட் பாயில் இட் அண்ட் ட்ரிங்க். நோ ப்ராப்ளம். ஓகே, ஃபேண்டாஸ்டிக். ஸோ இந்த கேள்வி நிறைய சொந்தங்களுக்கு பல விஷயங்களில் அவர்களுடைய ஐயப்பாடுகளை நேரடியாக அவர்களுடைய விளக்கத்தை இந்த கேள்வி கொடுத்துருக்கோம், இந்த பதில் கொடுத்துருக்கோம் அப்படின்றத நம்பிட்டு அடுத்த கேள்வி, நீங்க வந்து இந்த வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்னெடுத்து அதன் மூலம் தொழில் வாய்ப்பாக அதைய கமர்ஷியலைஸ் பண்ணி தென் அதுல வந்து நீங்க இன்றளவும் ஒரு போயிங் ஏர்கிராஃப்ட்ல ஆகட்டும் அல்லது யூஎஸ்ல இருக்கக்கூடிய ஸ்கூல் பஸ்ல பண்ணக்கூடிய விஷயங்கள் ஆகட்டும் அல்லது பெரிய பெரிய மருத்துவமனைகள்ல நீங்க அதைய வந்து இந்த ப்ராடக்டை வந்து ஒரு கமர்ஷியலைஸா நம்ம கொண்டு போய் இந்த இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல் அப்படிங்கிற பேராமீட்டரை வந்து நீங்க முன்னெடுத்து சென்றிருக்கீங்க. இந்த மாதிரி ஒரு சேலஞ்சிங்கான ஒரு டெக்னாலஜிக்கல் இன்னோவேஷன் எடுத்துட்டு போய் ஒரு தொழில் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நம்ம புகுத்தும் பொழுது அதில் நிறைய ஏமாற்றங்கள் வந்து இருக்கும், நிறைய எதிர்ப்புகள் வந்து இருக்கும், நிறைய செலவுகள் வந்திருக்கும். ஸோ இதெல்லாம் எப்படி நீங்க இந்த பிரச்சனையை எதிர்கொள்றீங்க? இந்த பிஸ்னஸ் அப்படிங்கிற மைண்ட் செட்ல இருக்கக்கூடிய இன்றைய யங் ஆண்டர்பிரினர்ஸ்க்கு ஒரு புதிய கண்டுபிடிப்பை எடுத்துட்டு போகிறதுக்கு அவங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வைக்கும் பொழுதே அவர்கள் துவண்டு விடுகிறார்கள் அந்த தோல்வியில. ஸோ இந்த விஷயத்தை நீங்க முன்னெடுத்து செல்லும் பொழுது எந்த வகையான கடினமான எதிர்ப்புகளையும் ஏமாற்றங்களையும் சந்திச்சீங்க? அதுல இருந்து எப்படி நீங்க வந்தீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொன்னால் யங் ஆண்டர்பிரினர்ஸ் இருக்கிறவங்களுக்கு அது ஒரு விழிப்புணர்வாகவும் அவர்களுக்கு ஒரு உத்வேகத்தையும் கொடுக்கும் அப்படிங்கிறதுனால இந்த கேள்வியை நாங்கள் இங்க முன்வைக்கிறோம். ஷூர், ஓகே. வெரி சேலஞ்சிங் தானேங்க எந்த ஒரு புது டெக்னாலஜி வந்தாலும். ஃபர்ஸ்ட் வந்து டெக்னாலஜிஸ் கம் அண்ட் கோ. இன்னைக்கு ஒரு டெக்னாலஜி இருக்கும், நாளைக்கு அது காணாம போயிடும். தட் இஸ் எவல்யூஷன். ஹியூமன் எவல்யூஷன் மாதிரி டெக்னாலஜிக்கல் எவல்யூஷன். நான் இன்னைக்கு சொல்லலாம் இது நல்ல டெக்னாலஜின்னு, இதை விட நான் ஒரு 10 நாள் கழிச்சு கேட்டீங்கன்னா வேற ஏதோ டெக்னாலஜி இருக்கும். ஏன்னா we are constantly evolving. As human evolve, technologies evolve. அப்போ நம்ம ஒரு கண்டுபிடிப்பு அப்படி நம்ம எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு இது இருக்கும். காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு மாதிரி நம்ம கண்டுபிடிக்கிற எல்லா கண்டுபிடிப்பும் பெரிதா தெரியும். நான் இதை கண்டுபிடிச்சிட்டேன், இது வந்து பெருசு அப்படின்னு. பட் நான் உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 2 ஸ்லைட்ல வந்து வேலிடேஷன் ஒன்று காமிச்சேன். அது பர்டிகுலரா யங் ஆண்டர்பிரினர்ஸ்க்காக தான் அதை ஃபோக்கஸ் பண்றதுக்காக தான் நினைச்சேன். ஏன்னா எந்த ஒரு டெக்னாலஜியா இருந்தாலும் அக்செப்டன்ஸ் ஒன்று முக்கியங்க, ரொம்பவே முக்கியம். அதாவது டெக்னாலஜிஸ் can do miracles, but when we take it to the market might say I don't need it. Simple, ஒரே வார்த்தை தான். அப்போ அந்த I don't need it கேட்கும்போது அந்த மனசை தாங்கக்கூடிய வலிமை உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். அப்படின்னா 10-15 வருஷம் வேலை செஞ்சுட்டு போய் என்னப்பா இது தேவையில்லை போய் இது பண்ணிருக்க, வேற ஏதாவது குழம்பு பார்க்க வேண்டியதானே கண்டிப்பா சொல்லுவாங்க. அப்போ அந்த ரிசீவ் பண்ற மனப்பான்மை இருக்கணும்னா அது you have to take it with a pinch of salt. ஓகே, அது அவங்களுக்கு தேவையில்லை, பட் இது வேற எதாவது தேவைப்படும். சரியா? அப்போ நீங்க வந்து அந்த டெக்னாலஜியை இவாலுவேட் பண்ணணும். அதாவது இது உண்மையிலேயே சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா எங்களால சொல்யூஷன் கொடுக்க முடியாது, ஏன்னா வெரி எக்ஸ்பென்சிவ். இப்போ இண்டிவிஜுவல் ஹவுஸ் எடுத்துக்கங்களேன், இப்போ யாரும் நான் அதை விலை கொடுத்து வாங்குறதுக்கான முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், எங்க பிரச்சனை? அதாவது டெக்னாலஜி ஹேஸ் டு சால்வ் அ ப்ராப்ளம், ஷுட் நாட் கிரியேட் அ ப்ராப்ளம். எதனால டெக்னாலஜி வருது? ஏதோ எங்கேயோ ஒரு பிரச்சனை இருக்கு, அதுக்கு மனிதனுடைய ஆக்டிவிட்டினால ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியல. அப்போ டெக்னாலஜிக்கலா ஒரு அட்ரஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் ரிசர்ச் பண்றோம், படிக்கிறோம், எவ்ரிதிங் ஸ்டார்ட் ஃப்ரம். யூ டோன்ட் ஹேவ் டு டு PhD டு டு ஆல் திங்ஸ். நான் நிறைய இன்னோவேட்டிவ்ஸ், இந்தியா இஸ் ஃபுல் ஆஃப் இன்னோவேட்டிவ் மைண்ட்ஸ்ங்க. நான் வெரி amazed with the potential we have. Sometimes I talk to young graduates who are in engineering school kids. They're phenomenal in terms of their output. What they think is outstanding. Appo you just talk to them, you also realize இப்போ நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா you just think நம்ம இதை எங்க பண்ணலாம். ஓகே, இப்போதைக்கு இது இல்லை, இன்னொரு 10 வருஷத்துல டெக்னாலஜில பாத்தீங்கன்னா அதாவது we are ahead of time சொல்லுவோம். 10 வருஷம் கழிச்சு தான் தேவைப்படும், பட் அது நம்ம கையில் இன்னைக்கு இருக்கும். பட் இது இன்னைக்கு நீங்க எடுத்துட்டு போக முடியாது, மேபி இன்னொருத்தங்க வந்து அதை எடுத்துட்டு போவாங்க.
அப்போ அதுக்கு நீங்க தயாராகிக்கணும். ஸோ அக்செப்டன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அது எந்த டெக்னாலஜியா இருக்கும். அதுல வந்து இது வரைக்கும் இந்தியாவில் வின் பண்ண ஒரே டெக்னாலஜி ஹேண்ட்ஸ் டவுன் ஆர்ஓ டெக்னாலஜி. ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் அப்படிங்கிறது வந்து குடிநீரை கடல் நீரை குடிநீராக்கிறதுக்கு கொண்டு வந்த டெக்னாலஜி வந்து பட்டி தொட்டியெல்லாம் ரீச் ஆகி ஒவ்வொரு கிராமத்திலையும் எல்லா வீட்லையும் இருக்கிறதுக்கு காரணம் நீங்க can just take it as an example. That is one part. And of course, next is information technology. Everyone has it. 130 கோடி மக்கள் இருக்கக்கூடிய நாட்டில் வந்து 140 செல்போன் கனெக்ஷன் இருக்குன்னா அதுக்கு என்ன காரணம்? இப்போ டெக்னாலஜி ஹஸ் ரீச் தட் லெவல். ஸோ அது மாதிரி தான் நம்ம ஒரு டெக்னாலஜி டெவலப் பண்றோம்னா அந்த டெக்னாலஜி செல்ஃப் இவாலுவேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். முக்கியமா இது ஓகே, இது ரைட் டைம் டு ஹிட் த மார்க்கெட் நீங்க முடிவு பண்ணீங்கன்னா ஜஸ்ட் என்டர் த மார்க்கெட். பட் அட் த சேம் டைம் இந்த நாங்களும் பெரிய கம்பெனில கிடையாதுங்க. அந்த ஐ டோன்ட் வாண்ட் டு போஸ்ட் வி ஆர் மல்டிநேஷனல் கம்பெனில நம்ம அதெல்லாம் இருக்கு. அதாவது எல்லா கண்ட்ரிலும் ஆப்ரேட் பண்றோம். பட் we still know our weakness and our strengths. அதை அனலைஸ் பண்ணிக்கங்க. நம்ம எங்க போய் பண்ண முடியும், எந்த மார்க்கெட் ஃபோக்கஸ் பண்ணணும். அதே சமயம் மார்க்கெட்ல ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக் வந்ததுன்னா டேக் இட் பாசிட்டிவ்லி. பெர்சிஸ்டன்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு 5 வருஷம் நீங்க ஆரம்பிச்சு ஒரு 5 வருஷம் நீங்க சர்வை பண்ணிட்டீங்கன்னா யூ வில் சர்வை. அண்ட் நம்ம அப்புறம் புது டெக்னாலஜி ஃபேஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஒரு 5 இயர்ஸ், ஏன்னா அது தட் இஸ் அ டைம் ஃபார் யூ டு ரீவேல்யூவேட். கரெக்டா நம்ம பண்றது கரெக்டா. பட் இங்க ஃபோரம்ல இருக்காங்க, நம்ம கொங்கு சமூகத்துல நிறைய பேர் இருக்காங்க, வெட்டரன்ஸ் இருக்காங்க, பிசினஸ் வெட்டரன்ஸ் இருக்காங்க. அவங்களே அட்வைஸ் பண்ணுவாங்க. கான்செப்ட் கால் ஃபெயில் குவிக் ஃபெயில் சீப். கம்மியா செலவு பண்ணி சீக்கிரம் ஃபெயில் ஆயிரு. சீக்கிரம் அதாவது ஸோ யூ லேர்ன். ஸோ சில தப்பு நானும் தப்பு பண்ணியிருக்கேன். ரொம்ப டைம் எடுத்து ஃபெயில் ஆகும். பட் அட்லீஸ்ட் ஃபெயிலியர் இஸ் குட். ஸோ இப்போ தயாராகிக்கங்க. பட் டெக்னாலஜி வந்து நீங்க வெளியே கொண்டு வரதுக்கு முன்னாடி அசஸ் பண்ணுங்க. நான் இந்தியாவில் நிறைய பார்க்குறேன். I travel a lot inside India. Lot of innovative young scientists பார்ப்போம், young people பார்ப்போம், innovative startup companies நிறைய. Last week I was in Bhubaneswar evaluating some companies. Very proud of their innovation. But bottom line என்னது, சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பயங்கரமா இருக்கும், மார்க்கெட்டிங் ஹெவியா இருக்கும், பட் பேக் அண்ட் இஸ் வெரி வீக். If you have a very good marketing team but not a good strong back end team to support this, you will collapse like an umbrella. ஸோ அதை இவாலுவேட் பண்ணுங்க. ஆர்கானிக்கா க்ரோ ஆகுங்க. தண்டப்புடலாம் வெளியே போய் நம்ம தமிழ்ல சொல்லுவோம் அகலக்கால் வைக்காதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் இருக்கு. ஏன்னா வெளியிலிருந்து பணம் எடுப்போம். அது வெஞ்சர் கேபிட்டலிஸ்டா இருக்கட்டும், பேங்கா இருக்கட்டும், இன்வெஸ்டரா இருக்கட்டும். அந்த ஸ்டேஜுக்கு போயிட்டீங்கன்னா நீங்க தூக்கத்தை இழந்துடக்கூடாது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது இழந்துட்டீங்கன்னா நீங்க எங்கேயோ தப்பு பண்றீங்கன்னு அர்த்தம். I am not a right man to provide that advice because I have not come to the stage yet. But I have listened to so many people, so many stories. US example எடுத்துக்கலாம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டே இருக்கும். அப்போ என்ன, உங்க தூக்கம் போயிட்டே இருக்கணும். பிகாஸ் யூ ஆர் ஆன்சரபிள் டு தி இன்வெஸ்டர்ஸ். ஸோ அந்த லெவலுக்கு போகாம ஒரு பேலன்ஸா இருங்க. இன்னோவேஷனை கைவிட்டுறாதீங்க. We need it. India needs innovative people. நம்ம ரொம்ப நாள் வெளியவே சார்ந்திருக்க முடியாது. We have to build it and we are there. We are getting there. We are slowly approaching that level. So persistence, self-evaluation, and staying through it, through the wave. Or wave positive or negative, just go through it and come out of it. You will see the light. Okay, fantastic. இந்த கேள்விக்கு ஒரு அருமையான பதில் கொடுத்து அடுத்து வரக்கூடிய நிறைய கேள்விகளுக்கு இதுலயே பதில் நீங்க கொடுத்தது மிக சால சிறந்தது என்று ஒரு பாராட்டை தெரிவித்து, கடைசி கேள்வி. நிறைய சொந்தங்கள் இந்த கோவிட் பெருந்தொற்று காலத்துல மறுபடியும் இப்ப கோவிட் வந்து கேரளால உருமாறிய ஒரு வைரஸ் வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு கால சூழ்நிலையில இந்த மோசமான நோய்கள் இந்த ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் லேப்ல உருவாக்கப்பட்டதாக நிறைய செய்திகள் வாட்ஸ்அப்லயோ அல்லது சோசியல் மீடியாலேயோ அல்லது பேப்பர்ஸ்லயோ எல்லாமே வருகின்றது. ஸோ நீங்க விஞ்ஞானியாக ஒரு இந்த விஷயத்தை பார்க்கும் பொழுது ஆஸ் அ சயின்டிஸ்ட் இது வந்து சோசியல் மீடியாவை தாண்டி ஒரு உண்மை அப்படிங்கிற ஒரு கோணத்துல பார்க்கும் பொழுது இது வந்து லேப்ல உருவாக்கப்பட்ட வைரஸுகள் மியூட்டேட் ஆகி மக்களை தாக்குகின்றதா அல்லது கால சூழ்நிலையில அதுவே வைரஸ் உருவாகி வருகின்றதா அப்படின்னு ஒரு நிறைய ஒரு காமன் மேனுக்கு இருக்கக்கூடிய சந்தேகத்தை ஒரு விஞ்ஞானியாக உங்களிடம் அவங்க கேட்டிருக்காங்க. இந்த கேள்விக்கு நான் வந்து டைரக்டா ஆன்சர் பண்ண ரொம்ப தப்பாயிடும். ஏன்னா அது பொலிட்டிக்கலி மோட்டிவேட் கொஸ்டினாகவும் இருக்கலாம். பட் லெட்ஸ் ஆன்சர் இன் டிஃப்ரெண்ட் வே. இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, இந்தியா has become the super bug capital பார்த்துருப்பீங்க.
சூப்பர் பக்னு கேள்விப்பட்டிருப்பீங்க நினைக்கிறேன், நிறைய பேர் நியூஸ் பார்த்துருப்பீங்க. அதாவது திருப்பி சொல்லிடுறேன். அதாவது சூப்பர் பக் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு கிருமி தான். அது வைரஸாவும் இருக்கலாம், பாக்டீரியாவா இருக்கலாம், ஃபங்கை, ஏதோ இன்னொன்று கண்ணுக்கு தெரியாத ஒரு நோய். இது நான் வந்து சொல்றது 2013-14 காலங்கள்லயே நம்மளை வந்து சொன்னாங்க, வெளிநாட்டில் இருந்து சரியாக சொன்னாங்க, நிறைய பேரும் சொன்னாங்க, இந்தியாவிலையும் சொல்ல ஆரம்பிச்சாங்க. சூப்பர் பக்னா என்ன அப்படிங்கிறது முதல் கேள்வி. எந்த ஒரு மருந்துனாலையும் அந்த நோயை குணப்படுத்த முடியாது. புரியுதுங்களா? அப்போ உங்களுக்கு ஒரு இன்ஃபெக்ஷன் வந்துச்சு, நீங்க வீட்டுல வெங்காயம் எடுத்துட்டு இருக்கலாம், இல்ல ஆபீஸ்ல ஏதாவது பண்ணிட்டு இருக்கலாம், சின்ன ஒரு ப்ளீடிங் ஆயிடுச்சு, ஒரு கட்டு விழுந்துச்சு கையில, ஒரு ரத்தம் வெளியே வந்துருச்சு, யுவர் ஸ்கின் இஸ் எக்ஸ்போஸ்ட், யுவர் பாடி இஸ் எக்ஸ்போஸ்ட், ஆஃப் கோர்ஸ் இன்டர்னல் ஆர்கன்ஸ் ஆர் எக்ஸ்போஸ்ட். அப்போ ஒரு கிருமி உள்ளுக்குள்ள போயிடுச்சு, ரத்தத்துல அது கலந்துருச்சு. டாக்டர்கிட்ட போறோம், டிடி இன்ஜெக்ஷன் போடுவோம் டிபிக்கலா, இல்ல டாக்டர் ஆன்டிபயோட்டிக் கொடுப்பாரு, ஆன்டிபயோட்டிக் வாங்கிட்டு சாப்பிடும், சரியாகும் அப்படிங்கிற நம்பிக்கை. சரியாயிடும், பிகாஸ் இட் இஸ் a broad spectrum antibiotic given to a human being. என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஏன் இங்கேயே ஒரு டார்கெட்லாம் பண்ணலைங்க, உண்மை அதுதான். இன்னைக்கும் என்னால, இன்னைக்கு கொஞ்சம் குறைஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஐ கேன் வாக் இன் டு அ ஃபார்மசி நவ். நான் வந்து நிறைய பேருக்கு நம்ம கிராமத்துல, நான் இருந்தது எல்லாமே கிராமத்துலங்க, 25-22 வருஷம் நான் இருந்த கிராமத்துல 50-60 வீட்டுக்கு மேலே இருந்ததே கிடையாது. ஸோ ஹாஸ்பிட்டலுக்கான வாய்ப்புகளே கிடையாது. So you will go to the nearest primary health center, will be manned by one primary health center person. அந்த பர்டிகுலர் மாத்திரை தான் வச்சிருப்பாரு. அது இல்லாம ஒரு மருந்து கடைக்கு போறோம்னா நம்ம சொல்லுங்க, என்ன சளி பிடிச்சிருக்கு மாத்திரை கொடுங்க. He will, I am sorry to say, he becomes a doctor. எடுத்துக்கிட்டு இந்த ஆன்டிபயோட்டிக் இந்த சாப்பிட்டு 2 மாத்திரை சாப்பிடுங்க சரியாயிடும். பட் அங்கதான் நம்ம தப்பு பண்றோம், விதை அங்கதான் விதைக்கிறோம். அந்த 2 மாத்திரை என்ன மாத்திரை நம்மளுக்கு தெரியாது, அது எதுக்காக கொடுக்குறாங்கன்னு தெரியாது. அப்போ நீங்க அந்த கோர்ஸ் அப்படிங்கறத வந்து பிரேக் பண்றீங்க. அப்போ நீங்களா ஒரு கிருமிக்கு வந்து ஒரு சூப்பர் பவர் கொடுக்குறீங்க. ஏன்னா அது என்ன மாத்திரை, என்ன இல்னஸ் உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு அது என்ன இல்னஸ்னே டயக்னோஸ் பண்ணாம ஒருத்தர் கொடுத்துட்டாரு அந்த மருந்து, அதை வாங்கி சாப்பிட்டுட்டு 6 மாத்திரை சாப்பிட வேண்டிய இடத்துல 2 மாத்திரை தான் சாப்பிடுறீங்க. அப்போ அந்த பாக்டீரியா வந்து ஃபுல்லா போகாது, உங்க உடம்புக்குள்ள இருந்து உருமாறும். ஸோ அடுத்த ஆன்டிபயோட்டிக் சாப்பிடும் போது அது வேலை செய்யாது. This is a major problem for healthcare across the globe. India is a very, very big problem. அப்போ என்ன நிலைமை வரும் இப்படியே நினைச்சு பாருங்க. ஒரு 10 வருஷம் கழிச்சு நினைச்சு பாருங்க, ஒருத்தர் கையை வெட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டாருன்னா எந்த ஆன்டிபயோட்டிக் வேலை செய்யாது, அவரை காப்பாற்ற முடியாது. அந்த ஏன் அவரை காப்பாற்ற முடியாதுன்னு ஏன் சொல்றேன்னா, அந்த ஆன்டிபயோட்டிக் கொடுத்தா மட்டும்தான் அந்த விரல் இருந்து அது முழங்கைக்கு போறது கூட தடுக்க முடியும் அந்த கிருமி. ஏன்னா பிளட்ல இருக்கு அந்த கிருமி. அப்ப என்ன பண்ண முடியும், அவங்க டாக்டர்ஸ் எவாலுவேட் பண்ணுவாங்க, எங்கிட்ட சொல்யூஷனே கிடையாது, ஆன்டிபயோட்டிக்கே கொடுக்க முடியாது, என்ன பண்ணும், விரல வெட்டி எடு. அப்ப ஒவ்வொரு தடவை நம்ம அறுத்துட்டு போகும்போது ஒவ்வொரு பார்ட்டை லூஸ் பண்ணிட்டு தான் வெளியே வரும், ஹாஸ்பிட்டல் வெளியே வரும். என்ன மிஞ்சும் கடைசியில் ஒன்றுமே மிஞ்சாது. ஸோ சூப்பர் பக் அப்படிங்கிறத வந்து நம்ம உருவாக்குனதே நம்ம தான். அப்போ நம்ம அதுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அப்போ இந்த கேள்விக்கு இப்போ கோவிட் வரும். அப்ப அந்த கோவிட் எங்கிருந்து வந்தது, ஒரு லெபார்டரியில இருந்து வந்ததா, இல்ல ஒரு ஹியூமன் ஆக்டிவிட்டினால வந்ததா, இல்ல அதே நேச்சுரலா உருவாகி வந்ததா? இட் இஸ் ஸ்டில் a puzzle. Conspiracy theories come and go. ஏன்னா கான்ஸ்பிரசி தியரிஸ் இல்லாம படம் எடுக்க முடியாது, சம்பாதிக்க முடியாது. So as a scientist I would say we need more evidence to conclude. With the end of the day it is the data which has to speak. நம்மளோட அசம்ப்ஷன் பார்க்க கூடாது, இதுதான் இங்க இருந்து எவிடன்ஸ் இருந்தா ஓகே வில் கன்க்ளூட். அதனால நம்ம கோவிட் தொற்று மாதிரி இன்னொரு தொற்று வருமானு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வரும். அப்ளை பேசும்போது வருமா வராதான்னு சொல்லிட்டு இருந்தேன், இப்போ கண்டிப்பா வரும்னு சொல்றீங்க. எஸ், ஏன்னா unless we change our course of action in doing the right things. இப்போ வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல போனீங்கன்னா கோர்ஸ் இருக்கும், அந்த கோர்ஸ் முடிச்சே ஆகும். இப்போ டாக்டருக்கு வந்து தெரியும், நீங்க நம்ம இன்னைக்கு ஒரு டாக்டர் போவோம் இந்த தெருவில், அடுத்த தடவை சரி போயிருக்கும் இன்னொரு டாக்டர் போவோம். இந்த டாக்டருக்கும் அந்த டாக்டருக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்காது. இந்த டாக்டர் என்ன மருந்து கொடுத்தாருன்னு அந்த டாக்டருக்கு தெரியாது, ஏன்னா உங்களுக்கே தெரியாது, ஏன்னா நீங்களே இந்த பிரிஸ்கிரிப்ஷன் எடுத்துட்டு போறது இல்லை. அப்ப என்ன ஆகும், உங்க பாடி இஸ் எக்ஸ்போஸ் டு மல்டிபிள் டிஃபரெண்ட் திங்ஸ். எனக்கு ஒரு கனெக்ஷனே கிடையாது. அப்ப நம்ம என்ன பண்றோம், அந்த சூப்பர் பக்கை உருவாக்கிட்டே இருக்கோம் சைக்கிளிக்கா. ஸோ அதனால இந்த கேள்விக்கு வந்து பதில் இல்லைங்க, இனிமேல் அதுக்கு வரவும் போறது இல்லை, பதில் கிடைச்சாலும் வெளியே வர போறது இல்லை. ஓகே, வரும் ஆனா வராது அப்படின்ற மாதிரி இருக்கும், ஆனால் இருக்காது அப்படின்ற மாதிரியும் ஒரு ஒரு தந்திரமான ஒரு கேள்விக்கு ஒரு பொருத்தமான பதில் என்ற ஒரு கோணத்துல இதை பார்த்துவிட்டு அவரவர் முடிவை எடுத்து விடலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டையும் முன்வைத்து இந்த தலைப்புக்கு ஏற்ற
ஒரு பதிலாகவும், அதாவது தொற்றை நாம் தொற்றாமல் சிறிது விலகியே இருப்பதற்கு என்ன ப்ரிவென்ஷன் மெத்தட்ஸ் நம்ம எடுக்கலாம் அப்படிங்கிறதையும் நீங்க இந்த காணொளி மூலியமா எங்களுக்கு ஒரு திங்க் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததற்கு இந்த காணொளி மூலியமாக நிறைய சொந்தங்கள் இவ்வளவு நேரம், அதாவது நான் ஏற்கனவே கூறியது போல தொடர்ச்சியாக 3 வாரங்கள் நம்ம காணொளி செய்திருந்தோம். அந்த 3 காணொளிகளிலும் கலந்து கொண்ட சொந்தங்கள் இன்று வரை இந்த நிமிடம் வரை இந்த சண்டே அன்னைக்கு இருக்கிறது எங்களுக்கு மிக மிக ஒரு சந்தோஷமான விஷயம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு விஞ்ஞானியை கூட்டிய வந்து அவரிடம் சில தெளிவான கேள்விகளை கேட்டு தெளிவான பதில்களை பெறுவது அப்படிங்கிறது இன்றைய கால சூழ்நிலையில் ரொம்ப சேலஞ்சிங். ஸோ அதை வந்து கேபிஎன் குளோபல் முன்னெடுத்ததற்கு நம்முடன் இணைந்து வந்து இருக்கக்கூடிய நமது குங்கு மண்ணிற்கு பெருமை சேர்க்கக்கூடிய தங்க மகன் விஞ்ஞானி அவர்களுக்கு இந்த கேபிஎன் குளோபல் குழுமத்தின் சார்பாகவும் இங்கே இந்த காணொளியில் இணைந்திருக்கும் அனைத்து கொங்கு சொந்தங்களின் சார்பாகவும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை டாக்டர் தினேஷ் வெங்கடாச்சலம் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். உங்கள் எல்லாத்துக்குமே ஐ திங்க் யுவர் பேஷன்ஸ் இஸ் வெரி வெல் அப்ரிஷியேட்டட். நான் இன்னைக்கு சொன்ன மாதிரி தான் எனக்கு கொடுத்த இது வந்து உங்களுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கணுங்கிறது தான். டெக்னாலஜியை பற்றி பேசுறது வந்து ஒரு லிங்க் பண்ணணும், ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான். கொஞ்சம் மெசேஜ் உங்களுக்கு அவேர்னஸ் வந்திருக்கும். ஆல்ரெடி பீப்புள் ஆர் அவேர், பட் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. என்ன பண்ண முடியுமோ உங்களுடைய within your means you can start to manage it. And I really thank the team, KBN team, starting from, as I said earlier, Mr. Palaniyappan Marappan and Advocate Rajashekharan and Ilanchalian. They're wonderful, and connecting people is very, very important in this time. So thank you so much, and it was a pleasure talking to you everyone. Thank you. Thank you. தொழில் மற்றும் வணிகம் செய்யும் கொங்கு வேளாள கவுண்டர் சொந்தங்களை இணைக்கும் பாலமாக கேபிஎன் குளோபல் என்ற டெலிகிராம் குரூப் செயல்பட்டு வருகிறது. 39 நாடுகளைச் சேர்ந்த 3585 கொங்கு வேளாள கவுண்டர் சொந்தங்கள் அதில் ஒரே குடும்பமாக தொழில் விவரங்களையும் தொழில் வாய்ப்புகளையும் அவர்களுக்குள் பரிமாறிக்கொண்டு உள்ளார்கள். இந்த குழு எந்த ஒரு அரசியல் கட்சியையோ அரசியல் தலைவர்களையோ பின்பற்றாத ஒரு குழுவாகும். நமது சமுதாயத்தின் மேல் அக்கறை கொண்டு முற்றிலும் நம் மக்களின் வர்த்தகத்தை உயர்த்த வேண்டும் என்ற உன்னத நோக்கில் செவ்வனே செயல்பட்டு வருகிறது. கேபிஎன் என்ற பெயரில் மலேசியா கோலாலம்பூரில் பழனியப்பன் மாரப்பன் அவர்களால் தொடங்கப்பட்டு தற்போது தமிழ்நாட்டில் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் கேபிஎன் அசோசியேஷன் என்ற பெயரில் தமிழ்நாடு அரசில் பதிவு செய்யப்பட்டு தொழில் முனையும் கொங்கு சொந்தங்கள் ஆதரவோடு சிறப்புடன் செயல்பட்டு வருகிறது. கேபிஎன் குளோபல் குழு தவிர வேறு எந்த ஒரு பெயரிலும் வாட்ஸ்அப் குழு, டெலிகிராம் குழு கிடையாது. இது நமது கொங்கு சொந்தங்களின் தொழில் மற்றும் சமுதாய முன்னேற்றத்திற்கு சேவை மனப்பான்மையுடன் உருவாக்கப்பட்ட அரசியல் சார்பற்ற அமைப்பு. இந்த குழுவில் இணைவதற்கு எந்த ஒரு கட்டணமும் கிடையாது. ஒரு சிலர் கேபிஎன் பெயரை பயன்படுத்தி சந்தா வசூலித்து சுய லாபத்துக்காக குழுக்களை அமைத்துக் கொண்டிருக்கின்றனர். அவ்வாறு செயல்படும் குழுவுக்கும் நமக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. 100 விழுக்காடு தொழில் சம்பந்தப்பட்ட பதிவுகள் மட்டுமே, அதுவும் இலவசமாக, எந்த ஒரு சந்தாவும் இல்லாமல் நம் சொந்தங்கள் அனைவரும் முன்னேற வேண்டும் என்ற உயரிய எண்ணத்தில் பதிவுகளை அனுமதிக்கும் ஓர் உலகளாவிய வர்த்தக குழு. நம் தொழில் அபிவிருத்திக்கு ஏற்ற ஓர் உபயோகமுள்ள ஒரே குழு கேபிஎன் குளோபல் டெலிகிராம் குழு. சொந்தங்களுக்கு இது குறித்து சந்தேகங்கள் இருந்தால் +60 13299144 +6 13 2999 144 என்ற அலைபேசி எண்ணில் வாட்ஸ்அப் குறுஞ்செய்தி அனுப்பலாம். நன்றிகளுடன் மலேசியா பழனியப்பன் மாரப்பன் அவர்கள் சார்பாக செழியன் குமாரசாமி. நீங்கள் நமது கொங்கு சொந்தங்கள் வாழ்வில் முன்னேற வேண்டும் என்று விரும்பினால் இந்த தகவலை உங்கள் சொந்தங்களுடன் பகிர்ந்து மகிழ்ந்திட அன்புடன் வேண்டுகிறேன். கேபிஎன் குளோபல் டெலிகிராம் குழுவில் இணைந்து உங்கள் தொழில் வணிக உறவுகளை விரிவுபடுத்தி வளம் பெற வாழ்த்துகிறேன். வணக்கம்.